الله أكبر الله أكبر. இந்த சந்தர்ப்பத்தில் சமகாலத்தில் பலஸ்தீனத்தில் காசா பகுதியிலும் இன்னும் பல பகுதிகளில் மக்கள் கடுமையான துயரத்தை சந்தித்து வருகிறார்கள். இதை ஒரு முஸ்லிம் எப்படி பார்ப்பது? உலகத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் அந்த நிகழ்வை ஒரு முஸ்லீம் எப்படி பார்க்கணும்? ஒவ்வொரு விடயத்தையும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு பார்க்க பழக்கியிருக்கிறான். இஸ்லாம் அல்லாதவர் பார்க்கக்கூடிய ஒரு பார்வையில் ஒரு முஸ்லீம் பார்க்க மாட்டார். அவருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும். சாதாரணமாக இதை புரிந்து கொண்டு இந்த பிரச்சனையை நாம் எப்படி பார்ப்பது? மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி? இஸ்லாம் நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை தருகிறது? வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது பொதுவாக ஒரு முஸ்லீமை பொறுத்தளவில் அவன் ஒரு வாப்பாவை பொறுத்தளவு ஒரு பிள்ளைக்கு யாரை காட்டி கொடுக்கணும்னா தொழுகையாளி, இவர் கொஞ்சம் பாருங்க, நோன்பு பிடிக்கிறாரு, அவரை பாருங்க, நல்ல மனிதர்களை நாம் காட்டி கொடுப்போம். இவர்களை மாதிரி நீங்க வரணும் என்று சஹாபாக்களுடைய வரலாறுகளை சொல்லுவோம். சில வேளை நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டி கொடுத்து இவரை மாதிரி வரணும்டா மகன் திருப்ப கேட்கலாம். பாப்பா, அவர் அரண்மனையில் கொடிகட்டி பறந்தார், ஒரு இளவரசராக இருந்தார், சின்ன பருவத்தில் கை குழந்தையாக எடுத்து அவர்கள் வளர்க்கிறாங்க. அரண்மனையில் இருக்கிற நேரம் அவர் நிறைய சொகுசுகளை அனுபவித்தார். பிறகு ஊரை விட்டு மதியனுக்கு போனார். மதியனில் போய் ஆடு மேய்த்தார். பாப்பா, எதை பார்க்க சொல்றீங்க? ஒரு மனிதர் நல்லா இருந்துட்டு ஆடு மேய்த்து பிறகு தோல்ல ஒரு துண்டை போட்டுட்டு வந்து அரண்மனைக்கு பக்கத்தில் வந்து லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லா மூசா ரசூலுல்லாஹ் சொல்கிறாரே, இதை பார்த்து தான் நாம் பழகணுமா, இதைத்தான் பார்க்கணுமான்னு கேட்பாங்க. பிள்ளைகளுக்கு நாம் எதை காட்டி கொடுப்போம்டா, அந்த பில்டிங்கை பாருங்க, அதுல ஓனரை பாருங்க, அவர் எப்படி கஷ்டப்பட்டு வந்தார், இதெல்லாம் சொல்லி கொடுப்போம். உண்மையாக அது தப்பு இல்லை என்றாலும் நாம் என்றைக்கும் பள்ளிவாசல் பக்கத்தில் ஹலாலோடு ரொம்ப துயரமாக தன் வாழ்க்கையை ஒரு சின்ன ஒரு குடிசைகளை கொண்டு போற ஒருவரை காட்டி இவரை மாதிரி வரணும் என்று நாம் சொல்லி கொடுத்தது இல்லை. திருக்குர்ஆன் நடத்துற பாடத்தை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபிரௌனை காட்டி இவனை மாதிரி ஆகுங்கன்னு குர்ஆன் சொல்லல, மூசா நபியை காட்டி இவரை மாதிரி ஆகுங்கன்னு குர்ஆன் சொல்லுது. ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வை வித்தியாசமான ஒரு பார்வை. சாதாரணமாக இந்த பார்வைக்குள் நாம் வர வேண்டுமாக இருந்தால் எங்க ஈமான் உறுதியாகணும். நான் சொல்லுகிற நேரத்தில் இது இலகுவில் யாருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா உலக ஆடம்பரங்களோடு வசதிகளோடு வாழக்கூடிய மனிதன் தன் பிள்ளைகளுக்கும் பரம்பரைக்கும் காட்டி கொடுக்கிறது வேற. இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய தூய்மையான ஈமான்தாரிகளை, அந்த ஈமான்தாரிகளை புரிந்து கொள்வது என்பது வேற. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சிந்தனையில பலஸ்தீனத்தை உலகம் ஒரு கோணத்தில் பார்க்குது, முஸ்லிம்கள் இன்னொரு கோணத்தில் பார்க்கிறார்கள். அந்த கோணம் என்ன? முஸ்லிம்கள் எந்த கோணத்தில் இதை பார்க்கணும்? உலக பார்வையில் இஸ்ரேல் கடும் பலமான ஒரு நாடு. இஸ்ரேலை பொறுத்தளவுல உலகத்தில் எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்தா அமெரிக்கா ஒரு போன் போட்டு சொல்லுவாங்க, எங்க ஆறுதல் உங்களுக்கு தெரிவிக்கிறோம், இதுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிக்கிறோம் வாங்க. ஆனா இஸ்ரேல் அப்படி இல்லை. கல்ஃப்ல 1948க்கு பிறகு உருவான ஒரு நாடு கல்ஃப். அந்த கல்ஃப் எடுத்துக்கொண்டா சுத்தி வளைச்சு அத்தனை முஸ்லிம் நாடுகள் நாங்க ஷியாக்களை விட்டுருவோம், காஃபிர் நாடுன்னா இவன் மொத்தம் தான் முழு கல்ஃபையும் பயம் காட்டுறான். அதாவது இவன் இப்ப அண்மையில வந்தவன், ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து குடியமர்ந்து அதை தன் நாடாக பெருமைப்படுத்தி முழு பேரையும் பயம் காட்டி 6 டேஸ்ல 6 நாட்களுக்குள்ள பக்கத்து நாடுகள்லாம் பயமுறுத்தி அந்த பகுதியில் நான் தான் தலைவன் நிரூபித்த ஒருவர். சோ இவனுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கிறாங்க. எங்கேயாவது பிரச்சனைன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் பிளைட்ல வந்து இறங்கி ஆறுதல் சொல்ற அளவுக்கு நெருக்கம். யோசிச்சு பாருங்க பாப்போம். நீங்க எவ்வளவு நெருங்கிய உறவினரா இருந்தா, அவர் கல்முனையில் இருக்கிறாரு, இன்னொரு கொழும்புல இருக்கிறாரு, உங்களுக்கு பிரச்சனைடா அங்கிருந்து கல்முனைக்கு வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போறாருண்டா, போன் போட்டு இப்படி நடந்துட்டாமே, ஓ அல்லாஹ் தருவான்னு போன்ல சொல்லுவாரு.
வந்து சொல்றதா இருந்தா அவர் எவ்வளவு நெருக்கமா இருக்கு. அமெரிக்கன் பிரசிடென்ட் சாதாரண ஒரு ஆளா? உலகத்துல அதாவது ஐநாவுடைய வீட்டோ வச்சவர், கடும் பிஸியான ஒரு பர்சன், உலக நாடுகளுக்கு தலைவன். அவன் வந்து இஸ்ரேல்ல இறங்கி ஆறுதல் சொல்ல வந்தாரண்டா, இஸ்ரேலுடைய பலத்தை நான் இதை விட உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. பல நாடுகள் ஐநாவில் பலஸ்தீனத்துக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது, வேணாம்பா வேணாம்பான்னு சொல்ற நேரம் அமெரிக்கா கையில வீட்டோன்ற பவர் வச்சிருக்கிறாங்க. உலக நாடுகள் என்ன பேசினாலும் அவன் வீட்டோவை போட்டா எல்லாரும் சத்தம் இல்லாம நிக்கணும். ஏன்னா உலகத்தின் தலைவன் அவன். உலக நாடுகள்லாம் உட்கார வச்சு இவன் தான் பஞ்சாயத்து பண்ண போறான். அவன் வீட்டோவை எடுத்து போட்டு நான் பலஸ்தீன பக்கம் தான், உலகமே அதுக்கு அடுத்த பக்கம் இருந்தாலும் நான் பலஸ்தீன பக்கம் சொன்னா, அதாவது இஸ்ரேல் பக்கம்டா எவ்வளவு பலமா இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. அமெரிக்கா ஜனாதிபதி யாரு வந்தாலும் இஸ்ரேலுக்கே இவ்வளவு ஆதரவு. அமெரிக்கா ஜனாதிபதி கிறிஸ்தவர், இஸ்ரேல் வந்து யூதன். அமெரிக்கா ஜனாதிபதி யூதனா இருந்தா பரவாயில்ல. உலகத்துல 1.5 கோடி மக்கள் தான் இஸ்ரேலர்கள், அதாவது யூதர்கள் இருக்கிறாங்க. இஸ்ரேலர்கள் யூதர்கள் 1.5 கோடி, ரொம்ப ஒரு சின்ன மைனாரிட்டி. இந்த 1.5 கோடி பேர் உலகத்தையே ஆள்றாங்க. உலகத்துள்ள பெரும் பெரும் தொழில் யாருக்கு சொந்தம்டா? இன ரீதியாக பிரித்தால் அது யூதர்களுக்கு தான் சொந்தம். உலகத்துள்ள பெரிய கம்பெனிஸ், பிராண்ட் நேம்ஸ், உலகத்தில் பண முதலைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் யூதர்கள். அவர்கள் கையில இருக்குது. அவர்கள் அமெரிக்காவே ஆட்டி படைக்கிறாங்க. அமெரிக்காவில் ஒரு ஜனாதிபதி வந்தா உலகத்துக்கு அவன் தலைவனா இருக்கலாம். அமெரிக்கா ஜனாதிபதி யூதனுக்கு அடிமையா தான் இருக்கணும். சாதாரணமா டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் வர்ற நேரம் அவரு பைத்துல் மக்தஸில, அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவுல அவர்கள் ஒரு சுவர் வைத்திருக்கிறாங்க. அந்த சுவர்னா அவங்களுக்கு ரொம்ப புனிதமான பகுதியா அவங்க சொல்லுவாங்க. தலையை கொண்டு போய் சுவர்ல வச்சு அவர்கள் நிறைய அழுவார்கள், மன்றாடுவார்கள், இதாகுவார்கள். அந்த சுவருக்கு கிறிஸ்தவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. பெத்லஹேமுக்கு போனீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு புனிதம்னு சொல்லலாம். இந்த ஜெருசலம் பகுதியை, இந்த பகுதியை பொறுத்தளவுல, அதாவது அந்த பலஸ்தீன மண்ணை பொறுத்தளவு நபிமார்கள் மிதிச்ச மண்ணு, நபிமார்கள் வந்து போன மண்ணு. குர்ஆன் சொல்லக்கூடிய அதிகமான நபிமார்கள் அந்த ஷாம் பிரதேசத்துக்குரியவர்கள். அப்ப இந்த பலஸ்தீன மண்ணை பொறுத்தல்ல இஸ்ரேல், அதாவது இவங்க என்ன பண்றாங்க, அமெரிக்கர்கள், அமெரிக்கன் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து அந்த சுவர்ல தலைய வைக்கிறான். உனக்கு என்ன வேலைன்னு கேட்கிறேன். ஓ மதத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நீ, அதாவது சாதாரணமாக ஒரு கிறிஸ்தவருக்கும் இந்த யூதர்கள் புனிதமாக செயல்படக்கூடிய இதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் வந்து நீங்க தலைய வைக்கணும்? அப்படி என்றால் அமெரிக்கா ஜனாதிபதிக்கு பின்னாடி யூதர்கள் நிற்கிறாங்க. அது டொனால்ட் ட்ரம்பாக இருந்தாலும், ஜோ பைடனாக இருந்தாலும், அது ஜோர்ஜ் டபிள்யூ புஷ்ஷாக இருந்தாலும், யாரா இருந்தாலும் அமெரிக்காவுடைய எக்கானமி, பொருளாதாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் யூதர்கள். இந்த யூதர்கள் சாதாரணமா இப்ப நீங்க கவனிச்சு பார்க்கணும், இந்த யூதர்களோட தான் பலஸ்தீன மக்களுக்கு, அதுவும் காசா ஸ்ட்ரிப், காசா என்பது ஒரு சின்ன பகுதி, ஸ்ட்ரிப், அந்த ஸ்ட்ரிப்போ அந்த போர்டர்ல உள்ள மக்கள் அவர்கள் இப்பொழுது இஸ்ரேலோட சண்டைக்கு வர்றாங்க. இந்த சண்டையை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி, அதாவது நீங்க ஒரு பார்வை பார்க்கணும். என்ன பார்வைன்னா, யாரும் யாரும் பிரச்சனைப்படுறாங்க அப்படின்றத நீங்க புரியணும். சாதாரணமா உங்க ஊர்ல ஒரு பாடி பில்டர் இருக்கிறான்னு வைங்க, உங்க ஊர்ல உள்ள பாடி பில்டர் வேணாம், உலகத்திலே உள்ள ஒரு பாடி பில்டரை கூப்பிடுவோம். அவன் சாதாரணமா கல்முனை ஜங்ஷன்ல ஒரு பொம்புளையோட சண்டை பிடிச்சா எப்படி இருக்கும்? இவன் உலகத்துக்கே பெரிய சண்டியம்பா. சாதாரண ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையோட சண்டை பிடிச்சா கேவலம், அது பார்க்க கேவலம். என்ன பொம்பளையோட போய் சண்டை பிடிக்கிறாங்க? ஒரு பெரிய சண்டைய பாடி பில்டர் போய் ஒரு பெம்பளையோட சண்டை பிடிச்சா அப்படி இருக்கும். இஸ்ரவேல் பலஸ்தீனோட சண்டை பிடிக்கிறது, பலஸ்தீன் பொம்பளை மாதிரி நான் சொல்லல, சின்ன குழந்தை மாதிரி நான் ஓண்டா சொல்றேன். இந்த சண்டை ஒரு உலகத்துள்ள பெரும் பாடி பில்டருக்கும் ஒரு சின்ன குழந்தைக்கு நடக்குது. இதுதான் ஒரு முஸ்லீம் ஒழுங்கா பார்க்கணும். நிறைய அதிசயங்கள் உங்களுக்கு இதுல இருந்து தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொன்றா பார்க்கிற நேரம் அல்லாஹ்வுடைய அருளும் அதிசயமை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. ஒரு மூமின் இதை பார்க்க வேண்டிய விஷயத்தை குர்ஆனும் ஹதீஸும் வாயிலாக உங்களுக்கு மத்தியில் இந்த சுருக்கமான நேரத்தில் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் இந்த இஸ்ரவேலர்கள்? அவர்களை பற்றி வரலாறை நான் பேசுவதற்குரிய நேரம் இல்லை. என்றாலும் இப்பொழுது யார் இந்த யூதர்கள் அப்படின்னா, பிறப்பின் அடிப்படையில் ஒருவன் யூதன் ஆகலாம்,
ஆனா மதத்தை ஏத்துக்கொண்டு யூதனாக இயலாது. இப்ப முஸ்லீம் யாராவது ஒரு மாற்று மத அன்பர் வந்து ஷஹாதத்தை சொல்லிட்டாருன்னா அவர் முஸ்லீம் ஆயிருவார், அவருக்கு முஸ்லீம் ஆகலாம். யூத மதத்தை அப்படி ஏற்றுக்கொள்ள இயலாது. அது பரப்புல மட்டும்தான், வழியில பார்ப்பாங்க நிஜமா யூதனா, அங்க பனி இஸ்ராயேல கனெக்டான்னு பார்ப்பாங்க. கனெக்ஷன் இருந்தாலும் அவர் யூதர் இல்ல. அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டா ஜியோனிஸ்ட் என்றுவாங்க. நீ யூத ஜியோனிஸ்ட் அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டால் யூதன் என்பது பரப்பில் வரணும். அவர்கள் பிரிந்து உலகத்தில் பல பாகங்கள் நிற்கிறாங்க. அமெரிக்காவில் பாதி யூதனும், இஸ்ரேல்ல இன்னும் கொஞ்சமோ, அதே மாதிரி ஈரான்ல இஸ்பஹான்ல கொஞ்சமும், உலகத்தில் இன்னும் சில பகுதிகளில் யூதர்கள் பிரிந்து வாழ்றாங்க. இந்த யூதர்களை பொறுத்தவரையில அவங்க யாருன்னு கேட்டீங்கடா, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆன்ல இவர்களை பத்தி ரொம்ப தெளிவாக பேசுறான். நீங்க குர்ஆன் எடுத்துக்கொண்டீங்கன்னா பக்கராவுக்குள்ள போங்க. பக்கராவுக்குள்ள போனீங்கன்னா பக்கராவை பிரட்டினாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின் யார் என்பது முதல் பாடமா எடுக்கிறான். அலிஃப் லாம் மீம் நீங்க தொடங்கினீங்கன்னா ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன் என்ற பாடம் ஃபர்ஸ்ட் பாடம். வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். யார் இந்த முத்தகீன் என்பது அல்லாஹ் சொல்லிட்டு வருவான். நம்பர் 2 காஃபிர், டெஃபினேஷன் கொடுப்பான். ஓதுறவரு நான் முத்தகீனாண்டு உரசி பார்க்கிறதுக்கு சில விஷயங்கள் அது முடிய. காஃபிர்னா யாரு? சவாஉன் அலைஹிம் அன்ஸர்தும் அம் லம் துன்ஸிரும் லா யுமினூன், அவர்களுக்கு சொன்னாலும் உண்டு சொல்லாட்டி உண்டு. லா யுமினூன், நபியே நீங்கள் போய் எச்சரித்தாலும் எச்சரிக்கா விட்டாலும் அவர்கள் ஈமான் கொள்ள போறதில்லை. ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவருடைய கல்புகளுக்கு அல்லாஹ் சீல் அடித்து விட்டான். வ அலா சம்இஹிம், அவருடைய காதுகளுக்கும் அல்லாஹ் சீல் அடிச்சிட்டான், இதுக்கு மேல முத்திரை குத்திட்டான். வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா, அவர்களுடைய பார்வைக்கு முன்னாடி அல்லாஹ் திரை போட்டு விட்டான், அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்றான் அல்லாஹ். மூணாவது பாடம் இதுதான் திருக்குர்ஆனுடைய பக்கராவுடைய மிக நீண்ட பாடம். முனாஃபிக்குகள். நபியே அவர்கள் யாரு தெரியுமா? அவர்கள் ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிர் வ மா ஹும் பிமுமினீன், அவர்கள் சொல்லுவார்கள் ஈமான் கொண்டோம் என்பார்கள், உங்களை சந்திப்பார்கள். அல்லது அவர்கள் சொல்லுவார்கள் ஆமன்னா பில்லாஹி, அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், வ பில் யௌமில் ஆகிர், யௌமுல் ஆகிராவை ஈமான் கொண்டோம், வ மா ஹும் பிமுமினீன், அவர்கள் ஈமான் கொள்ளவே இல்லை. நபியை வாயால் சொல்கிறார்கள் யுகாதிஊனல்லாஹ வல்லதீன ஆமனு வ மா யஹ்தவுன இல்லா அன்ஃபுஸஹும், அவர்கள் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாத்த பார்க்கிறார்கள். ஆமன்னா ஆமன்னான்னு சொல்றார்கள், ஏமாத்த பார்க்கிற, அவர்கள் நம்பவே இல்லை, அவர்களை அவர்கள் ஏமாத்திக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் நீண்ட ஒரு பாடத்தை சொல்லிட்டு வரான். இந்த பாடம் பக்கராவுல ஒரு பாதிக்கு மேல போகும். மூமினை பத்தி உள்ளது 5 வரி, காஃபிரை பத்தி உள்ளது 2 வரி. இது டைரக்ட் வெளிச்சத்துல ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு ஊத்தியாச்சுன்னா, சர்ஃபெக்ஸ்ல போட்டு கழுவி விட்டீங்கன்னா பளிச்சென்று வருமானு பாருங்க, பளிச்சென்று காட்டியாச்சு. முனாஃபிக் ரொம்ப டேஞ்சரான பாடம். நான் முனாஃபிக்கா நீங்க முனாஃபிக்கா அல்லாஹ் பாதுகாக்கணும். ரொம்ப பயங்கரமான ஒரு பாடம். இந்த பாடத்தை அல்லாஹ் சொல்லிட்டு வர போக்கல இந்த முனாஃபிக்க பத்தி தான் பக்கரா நீண்ட ஒரு இது. இதுல யார பத்தி எல்லாம் பேசிருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்படியே கொஞ்சம் தூரம் பக்கராவை பிரட்டிட்டு போனீங்கன்னா ஆதம் நபியை பத்தி எல்லாம் சொல்லுவான். ஆமா சரி, ஏன் ஆதம் நபியை பேசுறான்? அவர் தான் முதல்ல படைக்கப்பட்டால், அவரை பத்தி ஏன் அல்லாஹ் பேசுறான் தெரியுமா? பக்கராவுடைய ஃபர்ஸ்ட் பாடம் அப்படியே எல்லா டெஃபினேஷனையும் கொடுத்துட்டு வர்ற அல்லாஹ் சொல்றான், ஆதம் தப்பு பண்ணினார், அவர் தப்பு பண்ணினார், அவர் திருந்தினார். ஃபர்ஸ்ட் பாடம் மலக்குமார்கள், அவர்கள் ஆதத்தை படைக்க முன்னாடி ஆப்ஜெக்ட் பண்ணினாங்க. ஏன் யா அல்லாஹ்? அதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு ஏத்துக்கொண்டாங்க, ஆப்ஜெக்ட் பண்ணல, எதிர்மறையா எதையும் பேசல, சஜதா செய்யுங்க உடனே சஜதா செஞ்சாங்க. சோ மலக்குமார்கள் நல்லவங்க. அந்த சபைக்கு கூப்பிடப்படாத ஒரு ஆள் வந்திருந்தான், அவன் இப்லீஸ், அவன் மலக்கே இல்லை, ஜின்னு, அவன் அந்த சபைக்கு வர தேவையில்லை. ஆனா அவன் நல்ல பொசிஷன்ல இருந்ததுனால மலக்குமார்கள் அவைக்கு அவனுக்கு என்ட்ரி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஆதம் நபி கௌரவிக்கிற விழா வானலோகத்தில் நடக்கிற நேரத்தில் ஜின்கள்ல ஒரே ஒரு ஆளுக்கு என்ட்ரி பாஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அவன் தான் இப்லீஸ். இதுவரைக்கும் ஒரு பெரிய இடத்துக்கு வர்றேன்டா எவ்வளவு நன்மை செஞ்சிருப்பான், எவ்வளவு நல்ல இடத்துக்கு வந்திருப்பான், ஒரு அராஜகம் பண்றவன கதவை திறந்து கொடுத்திருப்பான். அல்லாஹ் இப்லீஸ பத்தி எல்லாம் சொல்லி தர்றான். வந்தவன்ட்ட கல்புல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. மலக்குமார்கள் படைக்க முன்னாடி கேட்டாங்க, யா அல்லாஹ், அவர்கள் யாரெல்லாம் நீ படைக்க போறிய மனித குலத்தை, அவங்க ரத்தத்தை வடிப்பாங்களே, சண்டை பிடிப்பாங்களே, அவங்கள போய் படைக்க போறியாண்டா? இன்னும் யாழமும் மாலா தாளமூன், எனக்கு தெரியும், கொஞ்சம் இருங்கண்ணா, எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது,
மலக்குமார்கள் அப்புறமேல கேட்டுட்டு ஓகேன்ட்டாங்க. இப்லீஸ் வந்தான், அபா வஸ்தக்பர, அவன் மறுத்துட்டான். எல்லாரும் சாதாரண உளப்போக்கில் அவன் மறுத்துட்டான். ரெண்டாவது பாடத்தை அல்லாஹ் படிச்சு தர்றான். இப்லீஸ் அவனுக்கு சஜதா செய்ய சொல்ற நேரம் அவன் கேட்டான், புதுசா வந்த ஒரு ஆள் அப்படி கேட்கலாம, அன கைரும் மின்ஹு, அவரை விட நான் சிறந்தவரண்டான். சிறப்ப அவனா தீர்மானிச்சு கொண்டான். அதனால இது பகைமையை உண்டாக்குற ஒரு வாதத்தை அவன் வச்சா அன்றைக்கே அவன் தூக்கி எறியப்பட்டான். சோ அவ்வளவு பெரிய சபைக்கு வந்த இப்லீஸ் தூக்கி வீசப்பட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது அடுத்த பாடம். ஆதம் நபி நலவு அதாவது அவருக்கு ஜென்னாவை கொடுத்துட்டு இப்ப கீழே இறக்கினான் துனியாவுக்கு. இது என்ன சருகலாம், இப்லீஸ் பிரச்சனை படுத்தலாம். ஆதம் நபி திருந்தினார், தௌபா செஞ்சார், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இப்ப ஆதம் நபி மூமினான்னு கேட்டீங்கன்னா ஆமா, மூமின் பாவம் செய்ய மாட்டார்னு எங்கேயும் வரல. பாவம் செய்வார், பாவத்தை உணர்ற நேரம் தௌபா செய்வார். இதுக்கு அடுத்ததா யாரு வந்திருக்கணும்? நூஹ் நபி தானே. இந்த 3 கதாபாத்திரங்களும் பேசப்பட்ட உடனே அது ஓகே. ஏன்னா படைப்பின் ஆரம்பம் மலக்கு, அப்புறமேல இப்லீஸ், அப்புறமேல ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதுல அல்லாஹ் என்ன சொல்லி தர்றான்? ஆதம் நபி ஃபெயில் ஆயினாரு, அவரு அப்புறமேல பாஸ் ஆகினாரு. என்ன? அவர் என்னிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். ரப்பனா பலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரீன். இந்த துஆவை சொன்னார். யா அல்லாஹ், எனக்கு நான் அநியாயம் பண்ணிட்டேன். இது ஒரு மூமினுடைய சிந்தனை. எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். யா அல்லாஹ், அந்த இப்லீஸ் தான் சும்மா இருந்த என்ன போட்டு நாசமாக்கினா. அல்லாஹ் அப்படி காட்டி சொல்லி தரல. இப்லீஸ் தான் உன்னை வழி கெடுத்தாலும் அவனை போய் காட்டல. அது மறுமையில யாரப் அந்த இப்லீஸ், உன் அறிவு எங்க போச்சுன்னு அல்லாஹ் கேட்பான். அந்த தௌபாவை அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். எப்படி தௌபா பண்ணணும் தெரியுமா? லலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்க அநியாயம் செஞ்சிட்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், வ தர்ஹம்னா, நீ எனக்கு அருள் புரியாவிட்டால், லனகுனன்ன மினல் காசிரீன், நஷ்டம் அடைஞ்சு போயிருவோம். யா அல்லாஹ், ஆதம் நபி பாஸ். இப்ப அடுத்தது யார பத்தி பேசலாம்? அல்லாஹ் நூஹ் நபி யாரு? சாலிஹ் நபி, லூத் நபி, எந்த நபியும் வரல. அடுத்த சாப்டர் தான் பக்கரால நீண்ட சாப்டர். யா பனி இஸ்ராயேல், அல்லாஹ் அடுத்தது தொடங்குறான். பனி இஸ்ராயல்களே, இஸ்ரவேலுடைய மகன் யாரு? பனி இஸ்ராயல் யார் என்று சொன்னா, இந்த உலகத்தில் யாரு சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்டது. நபிமார்களில் சிறந்தவர் யூசுப் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஏன் யா ரசூலுல்லாஹ்? அவர் வாப்பா நபி, அவர் வாப்பா நபி, அவர் வாப்பா நபி என்றாங்க ரசூலுல்லாஹ். இப்ராஹிம் நபி, அவர் மகன் இஸ்ஹாக் நபி, இஸ்ஹாக் மகன் யாக்கூப் நபி, யாக்கூப் மகன் யூசுப் நபி. யாக்கூப் நபிக்கு தான் இஸ்ராயல் என்று சொல்றது. அவர் மகன் தான் பனி, அதாவது அவங்க பிள்ளைகள் 12 பேர். அதுல யூசுப் நபி ஒரு ஆள், மத்த 11 பேர் அவர்கள் 12 கோத்திரமா நின்றாங்க. யூசுப் நபியுடைய பிள்ளைகள் தான் பனி இஸ்ராயல். இன்றைக்கு நாம் யூதர்கள் என்று சொல்றோமே, அங்கிருந்து பிரிந்தவர்கள். இந்த 12 தான் என்றைக்குமே அவங்க 12 தான். அல்லாஹ் மூசா நபி வந்து தண்ணி வேணும் என்ற உடனே ஒரே அடி, கல்லுக்கு வந்து ஒரு அடி, அது 12 தான் வருகிறது. அவன் ஒன்றுல குடிக்க மாட்டாங்க. நாங்க வேற நீங்க வேற, 12 புள்ளைகளும் அந்த வழியிலே வந்தவர்கள். நாங்க வேற நீங்க. அவர்களுக்கு தெரியும் எங்க லைன் எது, இந்த ஓட்ட லைன் குள்ளு, அவங்களுக்கு தெரியும் இது எங்க லைன். கடல் பிரிக்கப்பட்டுச்சு, எல்லாரும் ஒரு வழியில போனாங்களா? 12 வழி. அதாவது கடல் பிரிக்கப்பட்டது எப்ப? முந்த நாள். டேட்ல பார்த்தா முஹர்ரம் 10, ஃபிரௌன் செத்த நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் நோன்பு பிடித்தோம். அந்த நாளை ஞாபகப்படுத்துவதற்கு உலகத்தில் மிக பெரும் அற்புதம் நடந்த ஒரு நாள், மிக பெரும். அது யூதர்களும் அவர்களுக்கும் தெரியும். நாங்களும் அந்த நாட்களை குறிப்பிட்டு வைத்திருக்கிறோம். இதுதான் எக்ஸாக்ட்லி அந்த நாள் என்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கடல் பிளக்கிற நேரம் ஒண்டா பிரிஞ்சுச்சா? குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அலீம் என்றான் அல்லாஹ். ஒவ்வொரு பிரிவும் மலைகள் போன்று நின்றுச்சு. ரோட்டை கொடுத்துட்டு தண்ணி மலை மாதிரி நின்றுச்சு. அந்த லைன்ல அப்படியே போய் அடுத்த கரைக்கு போற நேரம் ஃபிரௌன் பட உள்ளுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. கடல் திரும்ப ஒண்டாயிட்டு குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அலீம். குர்ஆன் சொல்லுது, ஒவ்வொரு பிரிவும் மலை மாதிரி நின்றுட்டு இருக்குது. போறதுக்கு வழியை விட்டு தண்ணி அப்படியே நிக்குது. இங்கால இடம் உலகத்தில் அல்லாஹ் சுன்னா எது மலை இதோ அந்த கடலில் தரை உருவாக்கப்பட்ட மிக பெரும் அதிசயம். அது உலகத்தில் அப்படிலாம் லேசா நடக்காது. அந்த அதிசயத்தை பனு இஸ்ரவேலர்கள் கண்டார்கள்.
உலகத்தில் அதிக நியாமத்து செய்யப்பட்ட இனம் யார் என்று கேட்டீங்கன்னா திருக்குர்ஆன்ல யா பனி இஸ்ராயீல், ஏ பனி இஸ்ரவேலர்களே, உங்களுக்கு அதாவது இந்த உலகத்தில் எல்லாரையும் காட்டிலும் உங்களுக்கு தான் நான் அருள் புரிந்தேன். அன்அம்து அலைக்கும், அதாவது அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு நிறைய நியாமத்து செஞ்சேன். எல்லாரையும் கூப்பிட்டு யாருக்கு கூடண்டா உங்களுக்கு தான்டா, உங்களுக்கு தான் செஞ்சேன், நீங்க துரோகம் அழைச்சுங்கன்றான் அல்லாஹ். இந்த பாடத்தை நிறைய சொல்லிட்டு வரான். இதுதான் பனி இஸ்ராயேல். சரிப்பா, பனி இஸ்ராயேல் முடிஞ்ச போற யாரு பாடன்னு கேட்டீங்கடா, அடுத்த பாடம் இப்ராஹிம் நபி. அப்படியே பக்கராவுடைய 120வது வசனத்துக்கு நீங்க போயிட்டீங்கடா, நீண்ட தொடர். பக்கராவை ஓதிட்டே போற நேரம் எல்லாம் என்ன பாடம் வரும் தெரியுமா? அல்லாஹ் செஞ்ச ஒவ்வொரு நிஅமத்தையும் செஞ்சு சொல்லி காட்டுவான். வதல்லல்லா அலைக்குமுல் கமாம் வ அன்ஸல்னா அலைக்குமுல் மன்ன வஸ்ஸல்வா. நீங்க போற இடத்துல மேகத்தை உங்களோடே கொண்டாந்தமேடா, உங்களுக்கு பசி என்ற உடனே மண்ணு செல்வாவை இறக்கினமேயா, உங்களுக்கு ஃபிரௌனுடைய குனூசுகள், ஜன்னாத்துகள், உயோன்கள், நீரூற்றுகள், புதையல்கள், தோட்டங்கள், துறவுகள், அந்த பெரிய ராஜ்ய உங்க கையில தந்தமேடா, அவ்வளவுத்தையும் உங்கள்ட்ட பிரிச்சு கடல்ல போட்டு உங்களை அதுக்கு வாரிசாக்கினமே, உலகத்தில் பரம ஏழைகளாக நின்று அடிமைகளாக நின்று உங்களை எஜமான்களாக்கினோமே. இப்படி ஒவ்வொன்றா அல்லாஹ் சொல்லிட்டு வருவான். அவங்களுடைய குதர்க்கத்தை அல்லாஹ் காட்டுவான். என்னெல்லாம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதெல்லாம் எதிலெல்லாம் மறுத்தாங்கன்ற ஒரு நீண்ட தொடர் வரும் பக்கராவில். அந்த பாடத்தை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. அதான் இன்றைக்குரிய தலைப்பு. இவர்கள் யார்? இந்த யூதர்கள் யார்? முஹர்ரத்தை அடைந்திருக்கிற நாம் அவர்களை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்தம் எந்த திசைக்கு போறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த பேசிக்க புரிந்து அதுக்கு அடுத்த சாப்டர் திடீரென்று இப்ராஹிம் நபி வருவார். இப்ராஹிம் நபி காபத்துல்லா வரும். என்ன இப்ராஹிம் நபி ஏன் காபத்துல்லா? ஆதம் நபி சருகினார், தௌபா செஞ்சார். மனுஷன் கீழே உளுந்தால் ஒரு மோமின் தௌபா செய்தால் அல்லாஹ் கீழே உழுவுற நேரம் குல்நஹ்பிது மின்ஹா ஜமியா, இறங்குங்க இங்க இருந்துட்டு அல்லாஹ் இறங்குங்க. ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், என் புறத்திலிருந்து நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அந்த நேர்வழி யார் பின்தொடர்றார்களோ அவர்களுக்கு பயம் இல்லை, கவலை இல்லைன்றான். எனட்டிருந்து நேர்வழி வரும் எடுங்கன்றான். ஆதம் நபி சருகினார், சருகின வரலாறை சொல்லிவிட்டு அவர் திருந்தினார், அவர் நல்ல மனிதர் என்றான். இப்ப சருகினவன் சருகி கீழே உளுந்த வரலாறு பனி இஸ்ராயேல். அவர்களுக்கு எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்தோம், திறந்து கொடுத்தோம். அல்லாஹ் எல்லாத்தையும் கண்டுட்டு கேட்டா மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட வந்து எங்களுக்கு அல்லாஹ்வை கொஞ்சம் காட்டுங்களேன்டான். அட பாவிகளா, அல்லாஹ்வை பார்த்து தான் நம்பணும்டா. இப்படி ஒரு அற்புதத்தை கண்டு நீ எந்த மன்னன் சாக மாட்ட வரலாறு எழுதி வைத்திருக்கிறாங்க. ஃபிரௌனுடைய சாவை இது எந்த அளவுக்கு, இது வரலாறு செய்தி, குர்ஆன் ஹதீஸ்ல வரலாறு செய்தி. அதாவது சாவை நம்ப மாட்டோம் என்றார்கள். பணத்தை மிதக்கி காட்டின ஃபிரௌன் கடும் சுமர், அவன் எல்லா துறையிலையும் பெஸ்டான ஒரு ஆள். அவன் சாக மாட்டேன் உடனே அது பணத்தை மிதக்கி செத்துட்டான். அதுக்கு பிறகு பார்த்ததாக பலர்கள் சொல்றார்கள். அல்லாஹ்வுடைய இது குர்ஆன் சொன்னாங்க, ஒரு பேசிக்லி சொல்றேன். அந்த அளவுக்கு யுத்தத்துக்கு வாங்கப்பான்னு கூப்பிட்டா அந்த ரப்புக்க ஃபகாத்திலா, மூசா நீங்க உங்க ரப்பும் போய் சண்டை பிடிங்களேன், நாங்க கொஞ்சம் பார்த்துட்டு நிக்கிறோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கப்பா அல்லாஹ்வுக்காக வேண்டியண்டா, நீங்க உங்க ரப்பு போதும் மூசா, நாங்க வேண்டாண்டாங்க. எல்லா குதர்க்கங்களையும் செஞ்சா ஒவ்வொரு டைமும் அல்லாஹ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தான். திரும்ப 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 ரப்புல் ஆலமீன் தன் சகிப்புத்தன்மையை காட்டினான், தன் இரக்கத்தை காட்டினான், அவர்களுக்கு எக்கச்சக்கமாக கொடுத்தான். அவர்கள் திரும்ப திரும்ப வரம்பு மீறினார்கள். அல்லாஹ் காட்டுறான், கேட்கிறான், ஏப்பா உங்க ஆம்பளை புள்ளெல்லாம் கொண்டு உங்க பொம்பளை புள்ளெல்லாம் உயிர் வாழ வைக்கிற அளவுக்கு ஃபிரௌன் நடத்துற நேரம் அவனை கொண்டு போய் வைஸ் ஃபரக்னா பிகுமுல் பஹர ஃபஅன்ஜைனாக்கும், அல்லாஹ் சொல்றான், அவர் அத பஹர கடலை பிரிச்சு உங்களை நம்ம பாதுகாக்கலையா, அவங்கள கொண்டு போய் அதுல போட்டு அவர்களை சாகடிக்கலையான்னு அல்லாஹ் கேட்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு நிறைய ஒரு தொடரில் அப்படியே வரும். திடீரென்று தொடர் நிற்கும். எங்க நிற்கும் தெரியுமா? மூசா இப்ராஹிம் நபி என்ற அந்த தொடர் வரும். அது ஆரம்பிக்கிற நேரம் யாக்கூப் நபியிலிருந்து ஆரம்பிக்கும். யாக்கூப் நபி தன் பிள்ளைகள் எல்லாம் பார்த்து மௌத்தாகிற நேரத்தில் கேட்கிறாரு, ஏப்பா எப்படிப்பா இதுக்கு பிறகு என்ன செய்ய போறீங்க? இல்ல எங்க வாப்பா இஸ்ஹாக் நபி, வாப்பட வாப்பா இப்ராஹிம் நபி என்ன கொள்கை இருந்தாரோ அதே கொள்கை, நாங்க முஸ்லிமா நிப்போம் என்று வாக்குறுதி கொடுக்கிறாங்க. அந்த வார்த்தை குர்ஆன்ல ஹைலைட் ஆக்கப்பட்டிருக்குது. நாங்க முஸ்லிமா நிப்போம். அல்லாஹ் சொல்ல சம்மாக்குமுல் முஸ்லிம், முஸ்லிம் என்ற பேரை இப்ராஹிம் நபி உங்களுக்கு வைத்தார்.
அப்ப வைக்கப்பட்ட பேர். வாக்குறுதி கொடுக்கப்படுவது யாக்கூப் மௌத்தை அடைகிற நேரத்தில் அவர் பிள்ளைகள்ட்ட எல்லாம் வச்சு கேட்கிற அந்த மரண சாசனம் குர்ஆன் வெளியாக்குது. எல்லா பனி இஸ்ரவேலர்களும் வாக்கு கொடுத்தார்கள், நாம் எங்க வாப்பா இஸ்ஹாக் இஸ்மாயில், ரெண்டு பேரையும் சொல்லுவார்கள். இஸ்ஹாக் இஸ்மாயில் இந்த ரெண்டு பேரையும் சொல்லி அவங்க வாப்பா இப்ராஹிம், இவர்கள் சொன்ன கொள்கையில் நிற்போம் என்று வாக்கு கொடுக்கிறாங்க. யாக்கூப் நபி மௌத்தாகிறார். இப்பதான் பிரச்சனை தொடங்க ஆரம்பிக்குது. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அல்லாஹ் பேசுறான் இப்ராஹிம் நபி. யாரு தெரியுமா? எப்படி இப்ராஹிம் நபி பேசுறான்? வைதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. ஆதம் நபி சரிகினது அல்லாஹ் பேசுறான். இப்ராஹிமுக்கு எல்லா வார்த்தைகளையும் சொன்னோம், கட்டளைகளை போட்டோம், அடிக்கல கம்ப வச்சு. என்ன இப்ராஹிம் செய்ய என்று சொல்லல, ஜஸ்ட் அவர் வஹி வரும், புள்ளைய வெட்டுங்க, பாலைவனத்தில் போய் விடுங்க, கம்ப வச்சு அடிக்கல, அவரை போட்டு மிதிக்கல, நாங்க சில வார்த்தைகளால கட்டளை போட்டோம். 100% பாஸ். மூமின்ல உச்ச வடிவத்தை எல்லாம் எடுத்து காட்டுறான். ஆதம் நபி ஒரு இடத்தில் சரிகினார், அவர் மூமின், தௌபா செய்யலாம் என்றது. இரண்டாவது இது லாயக்கில்லாத கூட்டம் என்றது பனு இஸ்ராயல். மூணாவது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமான ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே அல்லாஹ் பக்கத்தில் வைத்த ரெண்டு பேர், அது இப்ராஹிம் நபி, அடுத்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பாடத்தை அல்லாஹ் கொண்டு வர்றான். இதுதான் பக்கராவுடைய ஆர்டர். பக்கரா இப்படித்தான் பேசுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் இது உங்களுக்கு சொன்னேன், இந்த தலைப்புக்குள் வருவதற்கு முன்னாடி யூதர்கள் யார் என்று படிப்பது மார்க்கத்துள்ள மிக முக்கியமான விஷயம். பனி இஸ்ராயல்கள் யார் என்பதை நாங்கள் படிக்கிறோம். ஏண்டா நீங்க குர்ஆனை கொஞ்சம் அதுக்கு தாண்டி 125 இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள். அவைகளை சொல்வதற்குரிய நேரம் இல்லை. அது முழுக்க முழுக்க உம்மத்தை அல்லாஹ் டர்ன் பண்றான். என்னாச்சு? உலகத்துல யாருக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டுச்சுன்னா முழு குர்ஆனை நீங்கள் பிரட்டினீங்கடா, அவர்கள் இப்ராஹிம் நபி எந்த பகுதி? ஷாம். ஷாம் ஷாம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் என்னுடைய ஷாம், என்னுடைய ஷாம் என்பார்கள். மலக்குமார்கள் தன்னுடைய ரெக்கைகளை, ரஹ்மத்துடைய ரெக்கைகளை பணித்த பூமி என்றார்கள் ரசூலுல்லாஹ். மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த உலகத்தில் மிக புனிதமான 3வது இடத்தில் உள்ள பள்ளிவாசல். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் என்னை மிஅராஜுக்கு எடுக்கிற நேரம் நான் ஹரத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை கொண்டு போனார்கள். எங்க தெரியுமா? இந்த உலகத்தில் மிக புனிதமான ஒரு இடம் மஸ்ஜிதுல் அக்ஸா. தகல்துல் மஸ்ஜித, நான் அந்த மஸ்ஜிதுக்குள் நுழைந்தேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். அங்கிருந்து தான் நான் மேலே போனேன் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக புனிதமான இடம், மறுமை நாளைக்குரிய அடையாளங்கள் சொல்லப்படக்கூடிய இடம். அதிகமான நபிமார்கள், இப்ராஹிம் நபி உட்பட்ட அதிகமான நபிமார்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய நபிமார்கள் வந்து போன இடம், மிதித்த இடம், ரஹமத்து புரிந்த இடம், பரக்கத்து செய்யப்பட்ட இடம் என்று குர்ஆன் சொல்லுது. பாரக்னா ஹவுலஹு, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் போற நேரம் அல்லாஹ் சொல்றான், சுத்தி பரக்கத்து செய்யப்பட்ட இடம். இன்றைக்கு யுத்தம் நடக்கிறது, ரஹ்மானுடைய பரக்கத்து இறங்கிய இடம், மலக்குமார்கள் ரெக்கையை விரிக்கிற இடம். ஷாம் என்று ரசூலுல்லாஹ் என்னுடைய ஷாம், எங்களுடைய ஷாம் என்று சொன்ன இடம், ரசூலுல்லாஹ் மிகவும் நேசித்த இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஷாம், இந்த ஃபித்னாவை பத்தி குர்ஆன் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அப்படியே பக்கராவுடைய அடுத்த பாகத்துக்கு போறீங்க, இன்னொரு நபி வரல. அதாவது இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியோட சேர்ந்து சொல்றாரு, ரப்பனா தகப்பல் மின்னா. காபத்துல்லா கட்டப்பட்டிருக்குது. எப்படி பக்கரா ஆர்கனைஸ் பண்ணிக்கு, சுப்ஹானல்லாஹ். ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய கலாமை மிக அழகாக, யுக முடிவு நாளிலே ஒருவர் இந்த வரலாறை பார்க்கிற நேரம் குர்ஆனுடைய இந்த ஆர்டர் ஒரு மனிதனை அப்படியே பார்க்க வைக்கிறது, ஒரு வகையான ஒரு பிரமிப்பை விட்டது. ரஹ்மானை தவிர வேறு யாரும் இதை சொல்ல முடியாது என்ற பிரமிப்பு வருகிறது. பிரச்சனை முத்திட்டு வர்ற நேரம் அல்லாஹ் இப்ராஹிம் நபியை போட்டு, அவர் தான் உங்க எல்லாருக்கும் வாப்பான்றார். யூதன்ட்ட போய் கேளுங்க, யாரு? இப்ராஹிம் என்பார்கள். கிறிஸ்தவர்கள்ட்ட போய் கேளுங்க, இப்ராஹிம் என்பார்கள். முஸ்லிம்கள்ட்ட போய் கேளுங்க, இப்ராஹிம் என்பார்கள். அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா. இப்ராஹிம், உங்களை ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் இமாமாக மாற்றிவிட்டேன். அந்த இமாமியத்தை தான் கொண்டாடினோம் பெரியவர்களே. ஹஜ்ஜி மாநாடு என்பது இப்ராஹிம் நபி, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஒவ்வொன்றும் இப்ராஹிம் நபி. இறுதி நேரத்தில் இப்ராஹிம் நபியை பூர்த்தி செய்து விட்டு ரசூலுல்லாஹ் போனார். ஏன் தெரியுமா? அந்த பக்கராவுல இப்ராஹிம் நபி ஹரத்தை கெட்டிட்டு ஒரு துவா கேட்கிறார், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். யா அல்லாஹ், இஸ்மாயில் நபியை பக்கத்தில் வச்சுட்டு கேட்கிறார். பக்கத்தில் வச்சுட்டு, அவருக்கு ஒரு பிள்ளை இஸ்ஹாக். இஸ்ஹாக் நபி பரம்பரை தான் பனி இஸ்ராயில். இன்னொரு பிள்ளை இஸ்மாயில்.
அவரை கொண்டு போய் பக்கா பள்ளத்தாக்குல விட்டுட்டாரு. அவரும் அவங்க வைஃபும். அவங்க சொன்னாங்க, ஹாஜர் அடிமை பெண்ணு, சாரா தான் ஒரிஜினல். நீங்க ஹாஜர் என்று இன்றைக்கும் யூதர்கள் சொல்லுவாங்க. ஏய், அடிமை பெண் வழியாக வந்தவர்கள் எங்களை கேவலப்படுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹாஜரா ஸலாமுன் அலைஹா அவர்களை அங்க விட்டுட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு அவங்க சொல்லுவாங்க, அவரு வேற, இஸ்ஹாக்கு தான் ஒரிஜினல். அவர்கள் அப்படி பேசுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், பக்கரா முடிக்கிறேன், லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி, அல்லாஹ்வுடைய தூதர்கள் யாரையும் பிரித்து பேச வேண்டாம். அவங்க பிரித்தார்கள், நீங்க பிரிக்க மாட்டாங்க, எந்த பிரிவும் இல்லை, எங்களுக்கு எல்லா நபியும் ஒன்றுதான். அப்படி சொல்ற நேரம் இங்கதான் பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இஸ்மாயில் இங்க இறக்கினா அங்க யாரும் இல்லை. அதுதான் காபத்துல்லா இருக்கிற இடம். இப்ராஹிம் நபி காபத்துல்லாவை கெட்டினதா குர்ஆன்ல எங்கேயுமே வரல. வைஸ் யர்ஃபா இப்ராஹிமுல் கவாயிதல் பைத், இப்ராஹிம் போட்ட ஃபவுண்டேஷனை தூக்கினார்னு தான் பக்கரால வருது. போல்டடி ஃபவுண்டேஷன் ஆதம் நபி போட்டாரு. இடத்தை கண்டுபிடிச்சு அங்க விட்டுட்டு, அப்ப அது பக்கா பள்ளத்தாக்குல விட்டுட்டு போயிட்டாரு. ஏண்டா அடுத்த வைஃபும் வாங்கினா அங்க இங்க ஒரு ஆள் உட்காராச்சு, 2 பேர் ஆகியாச்சு. இப்ப இந்த வைஃப் டைம் வரணும். பக்கத்து பக்கத்து கூடனா இன்றைக்கு ஒரு நாள் அங்க ஒரு நாள். அல்லாஹ் பக்கத்து பக்கத்தா வைக்கல, மறுமை நாள் வரைக்கும் இந்த பிரச்சனைய அங்கிருந்து தொடங்க ஆரம்பிக்குது. இங்க வச்சுட்டாங்க அல்லாஹ் கஅபாவுல. அப்ப யாரும் இல்ல அந்த ஊருக்கு. கல்முனை ஊருக்கு யாருப்பா புதுசுன்னு கேட்டா ஆரம்பத்துல யாரு வந்தாங்களோ தேடி பார்த்து இவர் தான் சொல்லணும். இதே மாதிரி பக்கால ஃபர்ஸ்ட் குடியிருப்பு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அவங்க தான். அவங்கள வச்சா அங்க பைத்துடைய கவாயித், அதாவது ஃபவுண்டேஷன் இருக்குது. அவர் சொல்லிட்டு போற, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி, யா அல்லாஹ் என் வைஃபையும் புள்ளையும் விட்டுட்டு போறேன்னு துவா கேட்கல. யா அல்லாஹ் என் சந்ததியே இங்கதான். யா அல்லாஹ் இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி, என் சந்ததியை குடியமர்த்தி விட்டேன். யா அல்லாஹ் இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின், ஒரு பள்ளத்தாக்குல கைரி ஸி ஸர்இன், சுத்தி சுத்தி பார்க்கறாரு, எந்த ஒரு மரமட்டையும் இல்ல, எந்த ஒண்ணு இல்ல, ஒரு விளைச்சல் ஒண்ணு விளையாது. பிவாதின் கைரி ஸி ஸர்இன், இந்த பைத்துல் முஹர்ரம், உன் கண்ணியமான புனிதமான உலகத்தில் முதலில் நிறுவப்பட்ட உனக்காக அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் விட்டுட்டு செல்றேன். யா அல்லாஹ் இந்த பைத்துக்கு ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டணும் என்பதற்கு உலகத்தில் மிக சிறந்த இடம் தொழுகை நிலைநாட்ட பைத்துல்லா. காபத்துல்லா பக்கத்துல நிப்பாட்டி, அப்போ ஃபவுண்டேஷன் மட்டும் தான் நிக்குது. விட்டுட்டு போனேன். யா அல்லாஹ் எங்க வைஃப் புள்ள குட்டிகளுக்கு யா அல்லாஹ் தனியா விட்டுட்டு போறேன். ஒரு ஈக்குஞ்சி இல்ல, ஒரு வைஃபையும் பிள்ளையும் கல்முனை டவுன்ல விட்டுட்டு போன இவ்வளவு மக்கள் இருந்தாலும் நீங்க பதறி போவீங்க. 12 o'clock அவங்க நடு ஜங்ஷன்ல நிக்கிறாங்கன்னு பதறுவீங்க. இப்ராஹிம் நபி சொல்றார், ஃபஜல் அஃபிதத்து மினன் நாசி தஹ்வீலையும், யா அல்லாஹ் மனிதருடைய கல்புகளை அவங்க பக்கம் திருப்பிரியா அல்லாஹ், அவங்க பக்கம் திருப்பிரியா அல்லாஹ்னு கேட்கிறார். அந்த பிரார்த்தனை அல்லாஹ் சொல்றான். பிறகு வர்றார், காபத்துல்லாவை கெட்டார். ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ் எங்கள்ட்ட இந்த காபத்துல்லாவை ஏத்துக்கோ யா அல்லாஹ். கெட்டிட்டார். கெட்டினது யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தெளிவா பிரிச்சுக்கோங்க. அந்த பக்கம் இஸ்ஹாக் நபி, எங்கள்ட்ட எந்த குரோதமும் இல்ல, எங்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர் இப்ராஹிம் நபியுடைய மகன், எங்க கல்பால நாங்கள் அவரை விரும்புகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம், யூதர்கள் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ்னு சொன்னதுக்காக எங்க கல்புல் நிறைய மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார், எங்க கல்பு நிறைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார், எங்க கல்பு நிறைய மரியம் ஸலாமுன் அலைஹா இருக்கிறாங்க. நாங்க பிரிச்சு பார்க்கல, அவர்கள் பிரிச்சு பார்க்க தொடங்கினார்கள். இந்த பக்கம் வந்த பிறகு இப்ராஹிம் நபி அவர் வரலாறில் கேட்காத ஒரு துவாவை கேட்பதாக சூரா பக்கரா 125 சொல்ல ஆரம்பிக்கிறது. அங்கதான் ஒரு விஷயத்தை அல்லாஹ் இப்ராஹிம் நபி வாயால வெளியாக்குறான். இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா. யா அல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் கம்ப்ளீட் எல்லா சோதனையும் வெற்றி கொண்டுட்டீங்க. ஃபஅத்தம்ம உன்ன உங்களை மனித குலத்துக்கு தலைவனாக்க போறோன்னு உடனே இப்ராஹிம் நபி எப்பயும் ஒன்று கிடைச்சா அவர் என் புள்ளன்னு கேட்க மாட்டார். இன்றைக்கு வரைக்கும் எங்க கல்புல அவர் வாழ்றாருண்டா. எங்க கண் இப்ராஹிம் நபி என்று சொல்ற நேரம் கலங்குதண்டா. அவர் இவ்வளவு தூரத்தில் உள்ள நபியை நாங்க இவ்வளவு நேசிக்கிறோம்டா. ஹஜ்ஜி மாநாடு குலுங்குதண்டா. அவர் நின்ற இடத்துல நின்றோம்டா, அவர் நின்ற இடத்துல தொழுதோம்டா. ஷைத்தான் அவருக்கு எந்த இடத்துல இதாக்க, அவர் கல்லடிச்ச இடத்துல நாங்க அங்கதான் இப்லீஸ் நினைக்காதீங்க. இங்க அவர் கல்லடிச்சார், நீ கல்லடி. அவர் உட்கார்ந்தார், நீ உட்கார். அவர் தங்கினார், நீ தங்கு. வேற ஒரு இபாதத்தும் இல்ல ஹஜ்ஜில.
அஜ்ஜில நோம்பு பிடிக்கிறது இல்ல. சரிப்பா தொழுகையாவது லுகர்னால அசர்னால மினால அப்படி இல்ல. அதாவது ஜம்மு கஷ்மீர் அப்ப எது ஜிக்ர், அல்லாவை வெற்றி, அதாவது அல்லாவிடம் இடம் எடுத்த ஒரு அடியானை பத்தியதான் அந்த மாநாடு. எப்படி ரப்பு ஒருவரை நேசித்தால் அல்லாஹ் சொல்லிட்டா இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா, ஒட்டுமொத்த பேருக்கு நீங்க தான் இமாம். உங்களை கொண்டாடுவாங்க, உங்களை பத்தி பேசுவாங்க. அப்ப அவர் ஒரு விஷயம் கேட்கிறார், ஜுர்ரியத்தி யா ரப்பே, என் சந்ததியிலையும் ஒரு இமாம், என் சந்ததியிலையும் இமாம். அல்லாஹ் சொல்றான் சந்ததியிலையா? ஏய் உங்க சந்ததியில காஃபிர் எல்லாம் இருக்கிறான்பா, காஃபிர் எல்லாம் இருக்கிறான். அப்பதான் இப்ப நாங்க நினைப்போம் எங்க புள்ளையோட புள்ள எல்லாம் முஸ்லீமா இருப்போம்னு நினைப்போம். நீங்க அப்படிதான் நினைப்பீங்க. அதுல ஒரு ஆள் காஃபிரா வந்துட்டான்டா. பக்கரா சொல்லுது, இப்ராஹிம் நபி இதை கேட்கிற நேரம் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கிறான், சந்ததியில காஃபிர்லாம் இருக்கிறான் அப்படின்னு வருவது. அப்புறம் அவர் கேட்கிறார், யா அல்லாஹ் கனிவர்க்கங்களை கொடுத்துரு, யா அல்லாஹ் என் புள்ளையில யாரு முஸ்லீமோ அவங்களுக்கு கொடுத்துரு. அல்லாஹ் சொல்றான், உன் புள்ளையில முஸ்லீமும் கொடுப்பேன் காஃபிரும் கொடுப்பேன், கொஞ்சம் காலம் வரைக்கும் துணியால அதை கொடுப்பேன். இவர் ஒன்று சொல்ல அல்லாஹ் அதை இவர் ஒன்று கேட்கிறார். அல்லாஹ் சொல்ல அது எல்லாரும் கொடுப்பேன். இப்பதான் இந்த துவா வெளியாகுது. எந்த துவா? எல்லாத்தையும் பார்த்துட்டு காபாவை கெட்டுட்டு தண்ட மகனோட கேட்கிறார், ரப்பனா வப்அஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். குர்ஆன்ல நான் பார்த்த ஆச்சரியமான ஒரு துவா. இப்ராஹிமுடைய மென்டாலிட்டிக்கு இந்த துவாவுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்குது. இப்ராஹிம் நபி எப்பயுமே ஒமின் ஜுர்ரியத்தி, நீங்க உங்களோட துவால என் சந்ததி என்று கேட்டீங்களா, என்ன புள்ள பேரன் நிப்பாட்டுவீங்களா? சந்ததி என்பது எங்கேயோ போகும். ஒமின் சுர்ரியத்தி ஒமின் சுர்ரியத்தி ஒமின் சுர்ரியத்தின்னு கேட்டவர் அவர் எப்படி கேட்டிருக்கணும்? பன்மையில கேட்கணும். யா அல்லாஹ் ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன், ருசுலன் வந்திருக்கணும். அதாவது நபிமார்களை அனுப்பிரு. இப்ராஹிம் நபி மகன் நபி, அவர் மகன் நபி, அவர் மகன் நபி, ஒரு நபி முடி இன்னொரு நபி என்ற நபிமார்கள் வந்துட்டு இருந்தாங்க. இப்ராஹிம் நபி ஒரு துவா கேட்கிறார். ஒரே ஒரு தூதர் காபத்துல்லா பக்கத்துல இருந்து கேட்கிறார். ஒரே ஒரு தூதர், ஹைலைட் பண்ணுங்க குர்ஆன்ல அந்த வார்த்தையை, வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், இவர்களிலிருந்து இவர்களுக்கு என்றாங்க. ரெண்டு டிப், மின்ஹும் வபஅஸ் ஃபீஹிம், இவர்கள்ல இருந்து வேற ஆட்கள் இருந்து இல்ல, இஸ்மாயில் வம்சத்தில இருந்து. ஏண்ட அந்த புள்ள வம்சத்தில் இல்ல, அங்கதான் ஒரு நபி முடி இன்னொரு நபி ஆச்சு, இன்னொரு நபி. ஏண்ட இந்த புள்ள வம்சத்தில இருந்து ஒரு நபி வேணும் யா அல்லாஹ், ஒரு தூதர் வேணும், அவர் ஓதி காட்டணும், அந்த மக்களை தூய்மைப்படுத்தணும்னு துவா கேட்கிறார். அந்த துவாவுடைய கபூலியத், இஸ்மாயில் நபி மௌத்தாகிறார். அவர் புள்ள நபி இல்ல, அவர் புள்ள நபி இல்ல. 1000 வருடங்கள் போகுது, ஒரு நபி கூட வரல. இப்ராஹிம் நபியுடைய இஸ்ஹாக் நபி சந்ததியில நிறைய நபிமார்கள் வந்து கொண்டே போறாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மஸ்ஜிதுல் அக்ஸா, உலகத்துக்கு கிப்லாவா ஆக்கப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவை மையப்படுத்தி தீன் இயங்குது. அதுதான் இப்ப காபத்துல்லா மாறி உலகத்தில் மிக முக்கியமான மஸ்ஜிதா இயங்கினது. அதை நோக்கித்தான் அத்தனை செயல்பாடும் இருக்குது. இப்ப ஒருவர் பறக்கிறார் மக்காவில். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த துஆவுடைய கபூலியத் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் பறக்கிறார். அவர் பறக்கிற ஆண்டு ஆமுல் ஃபீல், பறக்க முன்னாடி அல்லாஹ் அதிசயத்தை நிகழ்த்துறான். படை வருகிறது காபத்துல்லாவை உடைக்க. அவர் பறக்கிற ஆண்டது, அவர் பறக்கிற ஆண்டை அல்லாஹ் உலகத்துக்கு ஒரு அதிசய முத்திரை கொடுத்தான். அந்த படை வருகிற நேரம் பறவைகளை கொண்டு வந்து, யாரும் இல்லாத நேரம் பறவைகளை கொண்டு வந்து அந்த யானைப்படை அழிச்சு காபத்துல்லாவை அல்லாஹ் பாதுகாத்த ஆண்டு, பெருமானார் பிறந்த ஆண்டு நம்ம 2024. அந்த காலத்தில் அதிசயம் நடந்த சுனாமிலேருந்து 10 வருஷம்டா, ஆமா அப்ப 2014. சுனாமிலேருந்து 20 வருஷம்டா 2024. இப்படித்தான் அவங்க கணக்கு போடுவாங்க. அவங்களுக்கு இயற்கணக்கு தெரியாது. அவங்க ஆமுல் ஃபீல்ல இருந்து ஆமுல் ஹுசன்ல இருந்து ஆண்டுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அதுல இருந்து 5 வருஷம் தள்ளி 5 வருஷம் முன்னாடிவாங்க. ஆமுல் ஃபீல் அந்த நேரத்தில் நபியுடைய எந்த தொடர்பும் இல்லை. காபத்துல்லா அது பாதுகாக்கப்படுகிற அதிசயம். அதுக்கு பக்கத்தில் ஒருவர் பறக்கிறார், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். இப்ராஹிம் நபி கேட்ட துஆவுடைய கபூல் அப்பதான் நடக்குது. இப்ராஹிம் இப்ப வந்த உடனே அல்லாஹ் ஒரு உம்மத்திட்ட இருந்து அத்தனையும் பறிக்கிறான். குரோதம் வந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. இந்த பிரச்சனை ஏன் இவ்வளவு அவங்க எங்களோட சண்டை பிடிக்கிறாங்க? இவ்வளவு கோபம். லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ், ஈசா ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ், மூணையும் சேர்த்து சொன்னவங்க நாங்க. அவங்க மூசா ரசூலுல்லாஹ் நிப்பாட்டினாங்க. எங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கிறோம்,
ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்க பிரச்சனை? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த பிரச்சனையின் துவக்கத்தில் இருந்து தான் உங்களுக்கு நான் சில விடயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இந்த செய்திகளை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பதிவு செய்கிறேன். இப்ப அசானுக்குரிய நேரம் என்பதனால் இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு தொடர்ந்து இந்த செய்திகளோடு தற்காலிக பலஸ்தீனமும் இஸ்லாம் என்ன சொல்லுது, குர்ஆன் என்ன பேசுது என்ற செய்தி பார்க்கலாம் நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். சகோதரர்களே, மக்ரிப் தொழுகை தொழுந்ததோட அவசரமா தொழுந்துருவோம். என்ன 7:30க்கு முடிக்கணும். கொஞ்சம் பெரிய தலைப்பு, அதனால அடுத்த பயானுக்கு நான் போவேன் இருக்கிறனால அவசரமா தொழுது முடிச்சுட்டு அப்படியே தொடங்கிடும் இன்ஷா. அதனால தான் பக்ராவை நான் சொன்னேன். பக்ராவில் அல்லாஹ் மூமின்கள்ட்ட பாடத்தை நடத்துறான், அப்புறம் காஃபிர் யாரு முனாஃபிக் நடத்துறான், அதுக்கு பிறகு ஆதம் நபி எடுத்து அல்லாஹ் பேசுறான். அவரை ஏன் பேசுறான்னு உங்களுக்கு சொன்னேன். ரெண்டாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் டைரக்டா பனி இஸ்ராயலுக்கு போறான். ஆதம் நபி பிழை செய்து திருந்தி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவர். பிழை செய்ய 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 அவகாசம் கொடுக்கப்பட்டு தோத்து போன ஒரு சமுதாயம் பனு இஸ்ரவேலர்கள். அவர்களை அல்லாஹ் எடுத்து காட்டுறார். மூணாவது இப்ராஹிம் நபி மிக சிறந்த மனிதர், அவர் பிள்ளைகள் தான் அது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அவர் தான் இந்த உலகத்தில் மிகவும் சிறந்தவர். அல்லாஹ் தன் பக்கத்தில் எடுத்த இப்ராஹிம் நபி, இன்னொரு பக்கத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த ரெண்டு பேரை விட யாரையும் அந்த அளவுக்கு நெருக்கமல்ல. வத்தகஸல்லாஹு இப்ராஹிம கலீலா, ரப்புல் ஆலமீன் உற்ற நண்பனாக எடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் என்னையும் உற்ற நண்பனாக எடுத்தான் என்றார்கள். இந்த ரெண்டு பேர் இப்ராஹிம் நபி அவருடைய விஷயத்திலே அவருடைய பிள்ளைகளுடைய தோல்வியைத்தான் பனி இஸ்ராயலை பத்தி அல்லாஹ் சொன்னான். எப்படி பக்கராவுடைய பனி இஸ்ராயல் தொடங்குது தெரியுமா? யா பனி இஸ்ராயில், ஏ பனு இஸ்ரவேலர்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுறான். யா பனி இஸ்ராயில், அல்லாஹ் சொல்ல உதுகுரு நிஅமத்தி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன். அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் உங்களுக்கு செஞ்ச நிஅமத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. வ அன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன், ஒட்டுமொத்த மக்களை விட உங்களை சிறப்பான பொசிஷன்ல வச்சோம், மிக சிறப்பான ஒரு கிரேட்ல உங்களை வச்சோம். அல்லாஹ் சொல்லிட்டு தான் அவங்க பிரச்சனைகளை தொடங்க ஆரம்பிக்கிறான். நீங்க வாக்கு மீறினீங்க, உடன்படிக்கை மீறினீங்க, அதனால் நான் மீறினேன் என்கிறான் அல்லாஹ். உடன்படிக்கையை நிறைவேற்றுங்க, உங்களுக்கு நான் சொன்ன வாதாக்களை நிறைவேற்றேன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நீண்ட தலைப்பு, நான் அதை பத்தி பேசவில்லை. இங்கிருந்து பக்ராவுடைய இந்த பிரச்சனை தொடங்குது. பனி இஸ்ரவேலர்கள் யார் என்பதை அல்லாஹ் நிறைய சொல்லி காட்டுறான். அவங்கள சும்மா நான் ஃபெயில் ஆக்கல. இப்ப நான் வரக்கூடிய பாயிண்ட், இப்ராஹிம் நபி பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு அவங்க பிள்ளைகள் தான் இவங்க என்பதை நாம் சொல்லிட்டோம். இப்ராஹிம் நபி கேட்ட ஒரு துவா கபூலாகுது. காபத்துல்லா பக்கத்துல முஹம்மது ரசூலுல்லாஹ் பறக்கிறார். இப்ராஹிம் நபி அடுத்த மகனுக்கு இப்ப சான்ஸ் போகுது. ஃபர்ஸ்ட், அதாவது இசாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த சைடுல இருந்த அத்தனையும் அல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த சனத பின்னாடி பார்த்தா இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த பக்கத்துக்கு அல்லாஹ் திருப்புறான். பக்ராவுடைய அடுத்த பகுதியை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது கிப்லாவை பத்தி அல்லாஹ் பேசுறான். ஏன் கிப்லா பத்தி? ஒரு உம்மத்துக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்த அந்த உம்மத் டிஸ்குவாலிஃபைட் ஆனா, அவங்க குவாலிஃபிகேஷனை இழந்தா, அவங்க துரோகம் பண்ணினா, அவர்களுக்கு கொடுத்த முழு காபாவையும் கிப்லாவையும் அல்லாஹ் மாத்தினார். ரசூலுல்லாஹ் பைத்துல் அக்ஸா, அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுந்துட்டு இருக்கிற நேரம் அல்லாஹ் அப்படியே மாத்தின செய்து பக்ராவுடைய அடுத்த அம்சம். ஏன் தெரியுமா? யூதர்கள், அதாவது சயகூலு சுஃபஹா, அல்லாஹ் பனி இஸ்ரவேல் சொல்ல மடையர்கள் கேட்கிறார்கள். மடையர்கள், உங்களுக்கு என்னப்பா, இவர் அங்க திரும்பினானே இங்க திரும்பினானே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? வஞ்சகம். இதுவரைக்கும் உம்மத்துக்கு கிப்லாவாக இருந்த அந்த பக்கத்தை அல்லாஹ் கையில இருந்து எடுக்கிறான். உங்களுக்கு நீங்க லாயக்கு இல்ல, நீங்க இதுக்கு மேல உங்கள்ட்ட நபி வர மாட்டார், இதுக்கு மேல உங்களுக்கு கண்ணியம் இல்ல, கிப்லா இங்க திரும்புங்க. யூதர்கள் அப்பொழுது பார்க்கிறாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸா உலகத்துக்கே கிப்லாவாக இருக்கப்பட்ட இடம் காபத்துல்லாவுக்கு திருப்பப்படுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் தொழுகையிலேயே திரும்புகிறார். அப்ப யஹூதிகள் என்ன சொன்னாங்க என்பது அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அது நீண்ட தலைப்பு. கிப்லா திருப்பப்படுகிறது. இதுவரைக்கும் இருந்த அவங்களுடைய தௌராத், இன்ஜீல் அது முடிஞ்சு குர்ஆன் அதனுடைய சட்டங்கள். நீங்க பக்ராவுடைய அடுத்ததை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா, எப்படி நாங்க இதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட பையத்து வாங்கினோமோ, சட்ட திட்டங்கள் கொடுத்தோமோ, இப்ப அல்லாஹ் சொல்றான், வல நபுலுவன்னக்கும், இப்ப உங்களை சோதிக்க போறோம். புதிய உம்மத்தம் வசத்தான்றான். நீங்க நடுநிலைமையான உம்மத்து, நீங்க யூதனும் இல்ல கிறிஸ்தவரும் இல்ல, நீங்க நல்ல கிளியரா பார்க்கிற ஒரு சமுதாயம். புதிய உம்மத், புதிய, அதாவது புதிய வஹி, அதாவது குர்ஆன் கொடுக்கப்படுவது.
இதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் சட்டத்தை மீறினாங்க. நாங்க ஒரு சட்டத்தை போட்டோம், அவங்க மீறினாங்க. இன்னொன்று போட்டோம், மீறினாங்க. இப்போ உங்களுக்குரிய சான்ஸ் என்ன? ஷஹ்ர் ரமலான் அல்லஜி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன்ல ரமலான், அதாவது ரமலான் மாதம், அதுல நோன்பு பிடிக்க சொல்லி அல்லாஹ் குர்ஆன் அருளப்பட்ட மாதத்துல நோன்பு பிடிக்க சொல்றான். வட்டி எடுக்க வேணான்றான். ஒவ்வொரு சட்டத்தையும் சொல்லிட்டு வாரான். பக்கரா முடியும் வரைக்கும் இந்த உம்மத்து தெரிவு செய்யப்பட்டு, இந்த உம்மத்துக்கு முஸ்லிம் உம்மத் என்று பெயர் கொடுக்கப்பட்டு, பெருமானாருடைய உம்மத்து உலகத்தில் மிக சிறந்த உம்மத்தாக ரப்புல் ஆலமீன் இன்னொரு உம்மத்தின் பறிச்சு இந்த பக்கம் கொடுத்தான். இப்ப வஞ்சகம் கூடிட்டவர்களுக்கு. ஏன்? அவர்கள் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க லாயக்கு இல்லைன்னா இன்னொரு உங்களை அழிச்சு போட்டு இன்னொரு கூட்டத்துக்கு கொடுக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு பெரிய விஷயம் இல்லை. அல்லாஹ் எடுத்து காட்டின நபிமார்கள், அதுக்கு பிறகு நபிமார்கள், அதுக்கு பிறகு நபிமார்கள் என்று வந்த அந்த சமுதாயத்தின் எடுத்து கிபிலாவை மாத்தி காபத்துல்லாவை கிபிலாவாக்கி ஹஜ்ஜி மாநாடு. இப்ப மஸ்ஜிதுல் அக்ஸாவுல ஒரு நாள் உலகமே ஒன்று சேர்ந்து திரள்ற அந்த டைம் இல்ல. காபா உலகத்துக்கு உம்முல் குரா, மனித குலத்துக்கு தலைநகரமாக மக்கா அறிவிக்கப்பட்டது. காபத்துல்லா நீ ஐரோப்பாவில் இருந்தாலும் இங்கிலாந்துல இருந்தாலும் இங்கதான் தொழணும். அங்க யார் அதிகமா ஞாபகப்படுது? மக்காம் இப்ராஹிம் முசல்லா. இப்ராஹிம் நபி நின்ற இடம் முகமது ரசூலுல்லாஹ் காணல. அங்க இப்ராஹிம் நபி நின்ற இடத்தை தொழுமிடம் ஆக்குங்க. ஹாஜர் அம்மா ஓடி நடத்த ஓடுங்க, நடந்த இடத்த நடங்க, அவங்க துவா கேட்ட இடத்துல துவா கேளுங்க. அவங்க இந்த சஃபாவுக்கு மர்வா ஓடினாங்களா? முழுக்க திரும்பி பார்த்தா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அல்லாஹ் ஒரு பாடம் நடத்துறான். ஏய், இஸ்ஹாக் நபி வழியாக நீங்க வந்தீங்க, அடுத்த மகனுக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் டர்ன். அவர்கிட்ட இருந்து வந்த ஏண்டா நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க, தரப்பட்ட அமானிதத்தை நீங்க பிரச்சனைக்குள்ளாக்கிட்டீங்க. இப்ப புதிய உம்மத் இவங்களை பாருங்க எப்படி என்று. சஹாபா ரில்வானுல்லாஹி அஜ்மஈன், சஹாபாக்கள் அந்த அழகாக வளர்ந்து வந்தாங்க. இந்த உம்மத் அல்லாஹ் டிசைன் பண்ணின விதமே வேற. அவர்கள் படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், நிறைய அவர்கள் எழுதுவார்கள், நிறைய படித்தவர்கள். இந்த உம்மத்தின் தலைவரை அல்லாஹ் உருவாக்கினார். உம்மி. அவங்க கேட்டாங்க, உம்மி உம்மி என்றா உம்மாவை சார்ந்தவர், உம்மா புள்ள அப்படின்னு அர்த்தம். ஒன்னும் இயலாது, உம்மா தான் எல்லாம் கொடுக்கணும். இது உம்மி என்ற ரசூலுல்லாஹ் அந்த காலத்துல உம்மி என்று சொல்றது எழுத தெரியாத, எழுதியதை பார்த்து படிக்க தெரியாத ஒருவருக்கு உம்மி என்றுவாங்க. அல்லாஹ் உம்மியை ஆக்கின உடனே கேட்டாங்க, இவரையா இவரையா? இதுக்கு முன்னாடி கேட்டாங்க இஸ்மாயில், ஹாஜரா, அந்த அந்த பிள்ளையா? அவங்க வேற மாதிரி பார்த்தார்கள். இப்ப கேட்டாங்க இவரையா இவரையா தேர்ந்தெடுத்தாங்க. அவர்களுக்கு தெளிவாக தெரியும், அவங்க வேதங்கள் தெளிவாக சொல்லிச்சு. எத்ரீப் என்ற ஊருக்கு அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் லொகேஷனை சரியா கண்டுபிடிச்சிருந்தாங்க. கடைசி நபி இந்த பாலைவனத்தில் ஈச்ச மரத்துக்கு இடையால் அவர் வருவார் என்பதை அவர்கள் புரிந்திருந்தாங்க. அவங்க அப்பன் பாட்டன் காலத்தில் இருந்த அந்த நபியை எதிர்பார்த்தாங்க. அதனாலதான் யகூதிகள் மதீனாவுக்கு வந்திருந்தாங்க. அல்லாஹ் இந்த மேப்ல மதீனா என்ற ஊர் இருக்கு, முன்னாடி எத்ரீப் என்ற ஊர் தெரியாது. அது பெரிய ஹைலைட் இல்ல, அதுல மாணிக்கம் இல்ல, அதுல பெட்ரோல் கண்டுபிடிக்கல, அதுல பெரிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கல, அதுல பெரிய யூனிவர்சிட்டிஸ் உருவாக்கல, அதுல இருந்து மொபைல் போன் கண்டுபிடிக்கப்படல. அது வெறும் ஈச்சமர தோட்டங்கள் உள்ள ஈச்சப்பழம் வரக்கூடிய விவசாய மண்ணு. ரப்புல் இஸ்ஸத் அந்த மண்ணை பெருமானாருக்கு தேர்ந்தெடுத்தான். இதுக்கு முன்னாடி உள்ள வேதங்கள் அந்த செய்தியை போட்டான். அவர்கள் வந்து குடியமர்ந்திருந்தார்கள். அந்த நபியை பார்ப்பதற்கு அவர்கள் கண்டார்கள். கண்ட உடனே அவர்கள் அப்செட் ஆயிட்டாங்க. இவரா? எழுத தெரியாது, படிக்க தெரியாது, எங்களை இவர் வழி நடத்துவாரா? இவரா அந்த நபி? இவரையா நாங்க பார்த்தோம்? எவர்கள் எங்கு குடியமர்த்தார்களோ அவர்களே துரோகம் செய்ய ஆரம்பித்தார்கள், அவர்களே கொலை முயற்சியில் ஈடுபட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வரலாறை நீங்கள் கொஞ்சம் படித்தாலும் இன்னும் டீட்டெயிலா சொன்னா அது பனி இஸ்ராயல் வரலாறாக மாறிடும். ஏண்டா இந்த தலைப்பின் பலஸ்தீனத்துக்கு நான் வர வேண்டும் என்பதற்கு இதனோட நிப்பாட்டுகிறேன். புரிந்து கொள்ளுங்கள், பனி இஸ்ராயலை பத்தி தனியா படிக்கணும். ஏண்டா அது குர்ஆன்ல தனி பாடம். குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னு ஒரு வசனம் வரும், யா பனி இஸ்ராயில் அப்படி என்று வரும், யா பனி ஆதம் அப்படி என்று வரும், யா அய்யுஹன் நாஸ் அப்படி என்று வரும். இது சும்மா அல்லாஹ் போடல. யா அய்யுஹன் நாஸ் மனித சமுதாயமே. ஆதம் நபியோட ஒட்டி வரப்போக்களை யா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகள் என்று எல்லாரையும் கூப்பிடுவார்.
யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் கூப்பிடுற விதம் யா பனி இஸ்ராயில் என்றதை நீங்க பார்க்கலாம். குர்ஆன்ல வேற சமுதாயத்தை கூப்பிடுறதை நீங்க பார்க்க மாட்டீங்க. யா பனி இஸ்ராயில், யா பனி இஸ்ராயில், ஏ இஸ்ராயலுடைய சந்ததியே. ஏன் தெரியுமா? இது ஹைலைட்டான ஒரு கூட்டம், ஹைலைட்டான கூட்டம். இந்த கூட்டத்தை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ஏன் எடுத்து சொல்றான் தெரியுமா? இவங்க தான் இவங்கள உங்களை மாறி, அதாவது இவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தோம், அவங்க துரோகம் பண்ணாங்க. இவங்கள மாதிரி நீங்க துரோகம் பண்ணாதீங்க, இவங்கள மாதிரி பண்ணாதீங்க. தௌராத்தை கொடுத்தோம், ஏடு சுமக்கிற கழுத மாதிரி, கழுதைக்கு மேல ஏட வச்சா கழுதைக்கு தெரியுமா அது என்ன வச்சிருக்கிறேன். இத மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? எல்லா ஏடுகளையும் கழுதைக்கு மேல வச்ச மாதிரி அந்த ஏட சுமந்தாங்களே தவிர அதுக்குள்ள உள்ளதை அவர்கள் புரியவில்லை. அதை மாற்றினார்கள், தவறாக விதாக்கினார்கள், அதை கொண்டு சம்பாதிச்சார்கள். அதாவது கொஞ்சம் அற்ப கிரியைக்கு அதை வித்தார்கள். இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க என்று குர்ஆன் யா பனி இஸ்ராயில் என்று சிலதை கூப்பிட்டு சொல்லி யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இப்ப அந்த பகமை தொடங்கிட்டு, எந்த பகமை? எங்கள்கிட்ட இருந்து இறைவன் பறித்தான், எங்க கிபிலாவை பறித்தான், எங்கள்கிட்ட இருந்து வேதத்தை எக்ஸ்பேர்ட் ஆக்கி அவர்களுக்கு ஒரு புதிய வேதத்தை கொடுத்தான். எங்கள்கிட்ட வந்த நபிமார்களை நிப்பாட்டி விட்டு ஜஸீர் அரபிகள்கிட்ட, அவர்கள்ட்ட, மக்காவாசிகள்கிட்ட அந்த மகன் இருந்து ஒரு நபியை தேர்ந்தெடுத்தான் என்பது அவர்களுக்குள்ள மிக பெரும் கோபம். அந்த வஞ்சகத்தை 1000 வருஷங்களாக அவர்கள் தீர்க்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது சான்ஸ் என்ன நினைக்கிறார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ், மூசா ரசூலுல்லாஹ் சொன்ன கூட்டம் அப்பா நாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், இப்ராஹிம் ரசூலுல்லாஹ்ட்ட போனா 2 பேரும் ஒன்றுதான், 2 பேரும் ஒன்று, இப்ராஹிம் ரசூலுல்லாஹ் தான். இப்ப அவர்களுக்கு நானா தம்பி பிரச்சனை. இசாக் நபி தப்பு பண்ணல, சிறந்த நபிமார்கள் வந்த ஒரு கூட்டம், மிக சிறப்பான அடியார்கள் கால் மிதித்த அந்த பூமி மிகவும் புனிதமான ஒரு மண்ணு. இப்பொழுது பிரச்சனை, எங்களுக்கு அந்த மண்ணோட இல்லை. நாங்கள் சொல்லுகிறோம் அது எங்களுக்கு புனிதம் என்கிறோம். நாங்கள் சொல்லுகிறோம், கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் அது அவர்களுக்கு புனிதமாம், யூதர்கள் சொல்கிறார்கள் அது அவர்களுக்கு புனிதமாம். மறுமையினுடைய கடைசி காட்சி அங்க நடக்க போகிறது. பலஸ்தீனம் பத்தி எரிகிறது. நீங்களும் யகூதிகளும் சண்டை பிடிக்கும் வரைக்கும் மறுமையினால் வராதென்றார்கள் ரசூலுல்லாஹ். அது பயங்கரமான சண்டை என்றார்கள். அந்த நேரத்தில் மரங்கள் பேசும். அதாவது யா முஸ்லிம், முஸ்லிம் இங்க வாங்க, யகூதி எனக்கு பின்னாடி இருக்கிறான், அவனை கொல்லுங்கண்டு மரங்களும் கற்களும் பேசும். இல்ல கர்க்கத்தை தவிர கர்க்கத்தின் ஒரு செடி இருக்குது, அது மட்டும் அப்படி இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு பயங்கரமான யுத்தம். பாபுலூத் மெப்ப எடுத்து பாருங்க, தஜ்ஜால் சாகிற இடம் அதுவும் பலஸ்தீன மண்ணில். பாபுலூத் என்ற இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பகுதிகளுக்கு வருவார். கடைசியாக அவர் பார்க்கிற நேரம் உப்பு கரைவது போன்று தஜ்ஜால் கரைந்து போவான் என்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த பிரச்சனையும் தஜ்ஜாலுடைய அழிவும் பலஸ்தீன மண்ணில் இருக்கிறது. இந்த பிரச்சனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் விரலை நீட்டினார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், நீட்டிய விரலை பெருமானார் எப்ப மடிப்பார், எப்ப மடக்குவார் என்று சொல்கிற அளவுக்கு இப்படியே நீட்டி ஷாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நாமெல்லாம் ரசூலுல்லாஹ்வை பார்த்து கொண்டிருந்தோம். நீண்ட நேரம் விரலை ஷாமை நோக்கி ரசூலுல்லாஹ் காட்டினார்கள், ஷாம் என்றார்கள். அது பயங்கரமான ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ஷாமில் யுத்தம் ஏற்பட்டால், இந்த ஷாமில் யுத்தம் ஏற்பட்டால், நீண்ட நேரம் விரலை நீட்டி காட்டி இந்த ஷாமில் யுத்தம் ஏற்பட்டால் அது ஜஸீரத்துல் அரபு பத்தி எறியக்கூடிய ஒரு இடம். இதில் யுத்தம் வந்தால் மறுமை வரைக்கும் அந்த யுத்தம் ஓயாது என்றார்கள். மறுமை வரைக்கும் அந்த யுத்தம் ஓயாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் சொல்லுவதை தவறாக புரியாதீர்கள். நான் இப்பொழுது பலஸ்தீனத்தில் நடக்கிற இந்த யுத்தத்தை ரசூலுல்லாஹ் அந்த யுத்தத்துக்கு சொன்ன பேர் மல் அமா. அப்படி சொன்னதாக தப்பாக நினைக்காதீங்க. இது மல் அமாவாக இருக்கலாம், இருக்காமலும் இருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் யமன் பத்தி எரியும் என்றார்கள். ஜஸீரத்துல் அரபிலே குறிவைத்து சொன்னார்கள், சிரியா, ஈராக்,
பலஸ்தீன். இந்த ஒவ்வொரு ஹதீஸையும் சொல்வதற்குரிய நேரம் இல்லை, இவையெல்லாம் முஸ்லீம்ல நீங்கள் சஹீஹான செய்திகள் நீங்கள் பார்க்கலாம். ஈராக்குக்கு பொருளாதார தடை வரும் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஈராக் சஹாபாக்கள் கேட்டாங்க, அன்றைக்கு பெரும் கோடீஸ்வரர்கள் வாழ்ந்த இடம் ஈராக்கா? டெசர்ட் லயன், பாலைவனத்து சிங்கம் சதாம் ஹுசைன் நிற்கிற நேரம். ஈராக் எப்படி பாலைவனத்தில் யாருக்கும் அடங்க மாட்டேன் நின்ற சதாம் ஹுசைன், அமெரிக்கா அவர்கள் ஒரு திட்டம் போட்டு சதாம் ஹுசைன் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி ஈராக் கீழே உழுவுது, சிரியாவுக்கு பொருளாதார தடை வரும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அது வரும் என்றார்கள். சிரியா இன்றைக்கு உளுந்து காணப்படுகிறது. துருக்கி அது 10 மண்டாங்க. ஃபைனல் வார் இருக்கிற இடம் இஸ்தான்புல், கான்ஸ்டான்டினோப்பிள் என்ற ஹதீஸ்ல வருது. பழங்காலத்து பேர் கான்ஸ்டான்டினோப்பிள், அதாவது துருக்கியுடைய கேபிட்டல் தலைநகரம் இஸ்தான்புல் பத்தி எரியும் என்றார்கள். சிரியாவுடைய பார்டர்ல அலப்போ, அத சிரியாவுடைய பார்டர்ல ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊருக்கு, அதாவது ரோமர்கள் வரும் வரைக்கும் மறுமையினால் வராது என்றார்கள். அது சின்ன ஊர். அந்த ஊருக்கு அமாக் அல்லது தாபிக் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ன ஊரு, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தினர் வாழ்ற ஊரு. அந்த ஊரு கைப்பற்றப்பட்டால் மறுமைக்குரிய அடையாளம் என்று வேற எந்த ஊரையும் சொல்லாம சிரியாவுடைய பார்டர்ல உள்ள சின்ன ஊர், இன்றைக்கு கூகுள் பண்ணி பாருங்க, முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தினர் வாழக்கூடிய ஒரு பகுதி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த இடத்துக்கு ரோமர்கள் வந்தால் மறுமையினால் வந்து விடும் என்றார்கள். இப்படி சில பகுதிகள் பத்தி எரிகிற பகுதிகள், யுத்தம் நடக்கிற பகுதிகள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அதாவது ஷாம்ல, அதாவது சிரியாவுல டெமஸ்கஸ்ல வெள்ளை மினாரா பைத்துல் அபியல்ல மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தொழுவிப்பார். அவர் சிரியா ஷாமுடைய படை. அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்குவார். அவர் வண்ண வண்ண ஆடை அணிந்திருப்பார், வண்ண வித, அதாவது கலர்ஃபுல்லான ட்ரெஸ் உடுத்திருப்பார். அவருடைய தலையிலிருந்து இந்த பக்கம் அவர் முடி வளர்த்திருப்பார். அப்படி இந்த பக்கம் சாய்த்தால் முத்து முத்தாக தண்ணீர் வடியும் அல்லது வேர்வை. அவர் அந்த இடத்தில் இறங்குவார். அது ஃபஜ்ருடைய நேரம். அந்த நேரத்தில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அந்த பள்ளியில தொழுவிக்க தயாராகிற நேரம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே இடத்தை கொடுப்பார். அவர் சொல்லுவார், இல்லை நீங்கள் தொழுவீங்கள், இல்லை உம்மத் உங்களுக்கு பாரம் என்று கொடுக்கப்படுகிறது. உலகத்தின் கடைசி பிரச்சனைகள் அத்தனையுமே ஷாம். ஷாமண்டா நீங்க பலஸ்தீன் என்று மட்டும் நினைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய சிரியா, அதோடைய துருக்கியுடைய ஒரு பகுதி, இந்த ஜோர்தான், இந்த எல்லாமே ஷாம் பகுதி. ஷாம் பத்தி எரிய தொடங்கி விட்டால் மல் அமாவுக்குரிய செய்தி அதுதான். அல்லாஹ்வுடைய தயவு செய்து தப்பாக புரியாதீர்கள். இப்பொழுது நான் ஷாம், அதாவது மல்லமா தொடங்கி விட்டது என்று அடித்து சொல்ல முடியாது. அறிஞர்கள் சந்தேகப்படுகிறார்கள். வல்லாஹு அலம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், அவருடைய ஞானம், அவனுக்கு தான் எல்லாம் தெரியும். ரப்புக்கு தெரியும் இது அந்த யுத்தமா அல்லது அதுக்கு முன்னாடி ஏற்படுகிற யுத்தமா. அந்த யுத்தமாக இருந்தால் இது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும் ஓயாது சகோதரர்களே. இதுக்கு பிறகு ஒவ்வொரு ஊராக பத்தி எரிய ஆரம்பிக்கும். ஜஸீரத்துல் அரப் பத்த போகிறது. இதுதான் அந்த செய்தியுடைய சுருக்கம். இப்பொழுது நாங்கள் வருவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பகைமை ஏன் என்று சொல்லிவிட்டேன், பகைமை ஏன் என்று சொல்லிவிட்டேன். இப்பொழுது அவர்கள் ஒரு விஷயத்துக்கு கடுமையான ஒரு பயம், கடும் பயம் கொண்டிருக்கிறார்கள். என்ன தெரியுமா? நீங்க போய் பிரான்ஸ், G8 கடும் பலமான நாடுகள், உலகத்துள்ள பலசாலிகளை உட்கார வச்சா G10 என்பார்கள், G8 என்பார்கள். பலசாலிகள் சேர்ல உட்கார்ந்து அவங்க தான் உலகத்தை டிசிஷன் எடுக்கிற ஆட்கள். அவங்க தான் வேர்ல்ட்ல பலசாலிகள். அந்த பலசாலிகள் தன்னுடைய பலத்தை நிரூபித்த ஒரு விதம் இருக்குது. அமெரிக்கா தான் உலகத்தில் ராஜான்னு சொல்ற நேரம், நான் சொல்றதை கேட்கணும் என்று சொல்ற நேரம், வேர்ல்ட் வார் நடக்குது. அந்த நேரத்தில் ஜப்பான் சொன்னா கட்டுப்பட மாட்டேன், நீ சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்படலாது, நீ அப்படிப்பா ராஜாவுவன். உலகத்தில் ஒரு வல்லரசு, அதாவது ஒரு தலைவன் வர்ற நேரம் அவன் சில வேளை அராஜகத்தில் வருவான், அராஜகத்தில் வருவான். அமெரிக்கர்கள் இந்த உலகத்தில் தலைவர்களா வர்ற நேரம் ஜப்பானுக்கு வார்னிங் கொடுத்தார்கள், நீங்க வேர்ல்ட் வார் நடக்குது, நிப்பாட்டணும் என்றார்கள். இதுக்கு அடங்கணும். ஜப்பானியர்கள் சொன்னால் நான் அடங்க மாட்டோம் என்றார், அடங்க மாட்டோம் என்றார்கள். அமெரிக்கா வார்னிங் கொடுத்துச்சு, அணுகுண்ட போடுவோம் என்றார்கள். போட்டு பாருண்டது ஜப்பான். சொல்லி அடுத்த நிமிஷம் ஹிரோஷிமா, மிக பெரும் பொருளாதார வர்த்தக மையங்கள் ஜப்பானுடைய நாகசாக்கி, அணுகுண்டை வீசினார்கள். கீழே போடவில்லை, அணுகுண்டை கீழே போடல, நடுப்பரப்பில் வெடிக்க விட்டால், வெடிக்க விட்டால் 75 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, ஹிரோஷிமா 10
பற்றி எரிந்தது, அணுகுண்டின் விஷத்தை பார்த்தது. 75 வருஷத்துக்கு பிள்ளைகள் முடமாக பிறப்பார்கள் என்று விஞ்ஞானிகள் சொன்னார்கள். அடுத்த பிளாஸ்ட் நாகசாக்கி, ஜப்பான் சரணடைந்தது, அமெரிக்காவிடம் மன்னிப்பு கேட்டது, நிறுத்துங்கள் வேர்ல்ட் வார் நிப்பாட்டப்படும் என்றது. அமெரிக்கா உலகத்தின் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் அது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அமெரிக்கர்கள் அடங்க மாட்டோம் என்று சொன்னவர்கள், தங்கள் கையிலே வீட்டோ வைத்தவர்கள், அணுகுண்டை போட்டு தொலைச்சிருவோம் என்று சொல்லி உலகத்தை பயம் காட்டின நேரம் இன்றைக்கும் சைனா வர பார்க்கிறது. அமெரிக்கா இன்னொரு பக்கத்தில் தனக்கென்று ஒரு நாடு செட்ட வைத்து அமெரிக்கா இந்த பலத்தை காட்டுகிற நேரம் அவர்கள் ஒன்றுக்கு பயம் தெரியுமா? ஒரு பொம்புல தலையில ஒரு, அதாவது ஸ்கார்ஃப், ஹிஜாப் என்று சொல்ல முடியாது, ஒரு பேச்சுக்கு அவர்கள் ஹிஜாப் என்று சொன்னாலும், ஹிஜாப் என்றால் திரை முழுக்க மறைக்கக்கூடியது என்றாலும் நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு பொம்பளை யூரோப்பில் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல தலையை மறைத்து போனால் பிரான்ஸ் அதிபர் வரைக்கும் அது ரேடியோ, அதாவது பேப்பர்ல வர்ற செய்தியா? அட பாவிகளா, ஒத்த நிர்வாணமா போனா அதே எல்லா நாடு எழுதப்படாத சட்டமா வச்சிருக்கிறாங்க. நிர்வாணமா போனா போலீசார் கைது பண்ணுவான். நீ அப்படிப்பா நிர்வாணமா போவ? உடுத்துட்டு போறதுக்கு எங்கேயும் சட்டம் போடல. நான் முழுக்கை போடுவோம், ஆஃப் கை போடுவோம், இப்படியும் போடுவோம். நிர்வாணம் இல்ல. ஒரு பீஸையாவது உடுத்து நான் நிர்வாணம் இல்லைன்னு நிரூபிக்கணும். உலகத்தில் ஒரு சில பகுதிகள் நிர்வாணத்துக்குரிய பகுதிகள் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கு, அங்க ஏழும். அதை தவிர மற்ற எங்கேயும் நிர்வாணமா போனால் அது குற்றம். ஆனா மறைக்கிறதுக்கு எத்தனை மீட்டர் இருக்குதோ அத்தனை மீட்டர்ல மறைக்கலாம். எனக்கு தேவையான இதெல்லாம் மறைச்சு 2 கண்ணை மட்டும் காட்டி முழுக்க மறைச்சு உடுக்கலாம். இப்படி உடுக்கலாம். எப்படி உடுக்கலாம்? பிரான்ஸ்ல எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில ஒரு பொம்பளை தலைய மறைச்சா உனக்கு என்னடா பிரச்சனை? நாட்டுல பொருளாதார பிரச்சனையா? பைனான்சியல் கிரைஸா? இல்ல ஏதாவது உனக்கு விலையேறிட்டா? படவீக்க இன்ஃப்ளேஷனா? என்னையா பிரச்சனை உனக்கு? அந்த பொம்பளை தலை மறைச்சா உனக்கு என்னடா பிரச்சனை? உன் தலையா மறைச்சான், அந்த தலையா மறைச்சா உனக்கு என்ன பிரச்சனை? பயந்திருக்கிறார்கள். இதை நல்லாக படித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பாடசாலையில் போய் படிச்சீங்க, வரலாறை உங்களுக்கு படித்து தந்தார்கள். அங்க உலகத்தில் உள்ள மிக புரட்சியான வரலாறை திட்டமிட்டு மறைத்தார்கள். திட்டமிட்டு. எந்த வரலாறு? டார்க் ஏஜஸ் என்று ஐரோப் அதை மறைத்தது, வெஸ்டர்ன் அதை மறைத்தார்கள். கருப்பு நாட்கள், கருப்பு ஆண்டுகள் என்று மறைத்தார்கள். அதாவது 570 பெருமானார் பிறந்ததில் இருந்து மெல்ல மெல்ல அரபு வரலாறை அவர்கள் பேச மாட்டார்கள். அரபியர்கள் எழுந்தார்கள். உலகத்தை ரோமபுரி கீழே விழுந்தது, பாரசீகம் கீழே விழுந்தது. ஒட்டுமொத்த, அதாவது உலகத்தின் பெரும் பகுதிக்கு அரபிய தீபகற்பத்தில் மதீனா தலைநகரமான அந்த வரலாறை படித்து தரமாட்டார்கள். ரோமத்தை பத்தி பேசுவார்கள், சீசர்களை பத்தி பேசுவார்கள், இருக்களை பத்தி பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் ஒன்றை பயந்தார்கள். ஒரு அரையார் தலையை மறைக்கிறதுக்கு பயப்படல, ஒரு பொம்பளை ஹிஜாப் போடுறதுக்கு அவங்க பயப்படல. அவங்க ஒன்றை பயந்தாங்க. என்ன பயந்தாங்க தெரியுமா? முஸ்லீம்கள் குர்ஆனை எடுத்த பிறகு மதீனா மேப், வேர்ல்ட் மேப்ல மதீனாவை பொறுத்தல்ல, நீங்க போய் வேர்ல்ட் மேப் எடுத்து மதீனாவில் ஒரு டொட் வச்சு நீங்க பாருங்க, அது உங்களுக்கு தெரியாது. மதீனா மேப்ல பெரிய ஒரு லொகேஷன்ல இல்ல, அதுல எதுவுமே இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுல ஒரு போட்டிருக்குதா, கலம்பு, ஸ்ரீலங்காவுடைய கேபிட்டல். ஜெயவர்தனபுரையா கலம்பான்னு பிரச்சனை போனாலும் ஒரு பேச்சு கலம்புவை பொறுத்தல்ல. கலம்புல போட்டிருக்குது, ஆபர் இருக்குது, வந்தா சரக்கு இறங்கும். அங்கே இலங்கை பூராக போகும். ஏதோ ஒன்று இருந்தாதான் அது தலைநகரமாகும், வர்த்தக நகரமாகும். மதீனாவுல ஒண்ணுமே இல்லை. மதீனாவுடைய பேர் யஸ்ரீப். அதுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. மதீனத்து நபி, நபியுடைய ஊரு, நபியுடைய ஊர் என்று சொல்லப்பட்டு அது மதீனாவா மாறிச்சு. இன்றைக்கு மதீனாவுடைய பேர். நபி வந்த ஊரு. அந்த இருந்த ஊருக்கு ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி, அங்க வர்ற ஈச்சப்பழம் உலகத்திலேயே பெஸ்ட் ஈச்சப்பழமா? அப்படி இல்லை. அவங்க ஏதாவது உரம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்படி எதுவுமே இல்லை. அவங்க ஏதாவது இல்லை. அல்லாஹ்வுக்கு பிடிக்கிற சில மக்கள் அங்க நிக்கிறாங்க. அந்த ஊர்ல நபி அல்லாஹ் அனுப்புறான். அந்த ஊரை தலைநகரமாக்கினான் அல்லாஹ். நான் கேட்கிறேன், கல்முன 20 வருடத்துல அமெரிக்காவை பீட் பண்ணி தலைநகரம் ஆகுமா? அது எப்படி ஆகும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தலைநகரம் ஆகுமா? மதீனா என்ன? நீங்க போய் எழுதி எனக்கு சொல்லுங்க. சரி, இங்க ஜெர்மன்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு, ஓகே, சோ ஜெர்மனை பாராட்டுவோம். பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஓகே, லெனின் ரெவல்யூஷன், அது சரிப்பில்லை, நான் பேசல. ஏதோ புரட்சிகள் நடந்துச்சு.
மதீனாவுல என்ன கண்டுபிடிச்சாங்க? ஆயுதமா? ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாங்களா? இல்ல. அது எப்படி தலைநகரமாக்கப்பட்டுச்சு? அது வர்த்தக மையமா? மக்கா கேபிட்டல், அது வர்த்தக மையம் இல்ல. அங்க குர்ஆன் அருளப்பட்டது. அந்த குர்ஆனோட வந்தவர்கள் ஷாம் சிரியா பார்த்தது, அவர்களை தாக்கும் பிடிக்கல. ஒரு கவிஞர் சொன்னார், ருஹ்பானுன் ஃபில்லை வஃபுர்சானுன் ஃபின்னஹார். இரவிலே அவர்கள் இறைவனோட கொஞ்சம் குழாவுறார்கள், இறைவனோட பேசுகிறார்கள். பகலிலே அவர்கள் குதிரைக்கு மேல் ஏறினார். அவர்கள் வீரர்கள். உலகத்திலே ரோம பேரரசோட முஸ்லிம்கள் சண்டை பிடிச்சாங்கன்னா நபி வர முன்னாடி அரபிகளுக்கு சண்டை பிடிக்கலாம் தானே? என்ன ரசூலுல்லாஹ் வந்து ஆயுத களஞ்சியங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களா? இல்லையே. அதே வாழ்த்தானே. எழுத படிக்க தெரியாதவங்க அரபு நாட்டுக்குள்ளே ஆட்சி அமைக்கலே. வல்லரசுகள் எப்படி உளுந்தது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் போனார்கள். அல்லாஹ் ஊர்களை கையில கொடுத்தார், ஊர்களை தூக்கி கையில கொடுத்தார். நாலாவது அக்போ இந்த நாட்டு, அதாவது லேखन ஆரக்ஷக டிபார்ட்மெண்ட் தோன்றுவார்கள், அதாவது ஆவண காப்பகம் எழுதி பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இங்கிருந்து 4 பேர் போய் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போனாங்க. கேள்விப்பட்டு ஃபேஸ்புக்லயா வாட்ஸ்அப்லயா ஸ்ரீலங்காவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் கேள்விப்படுவது நான் ஹத்தரவன அக்போ நாலாவது இந்த நாட்டு எழுதினதை குர்ஆன் ஹதீஸை நான் சொல்லவில்லை. அவர்கள் அங்க போக அதிலே வர்ற டைம்ல மௌத்தாயிட்டார் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்ததாக அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த நேரம் ரசூலுல்லாஹ்வை அவர்களுக்கு சந்திக்க கிடைக்கவில்லை. போகிற நேரம் ரசூலுல்லாஹ் மௌத்து. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு 2 வருஷம் ஆட்சி முடிஞ்சு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி. அவரை சந்தித்து விட்டு வந்த செய்தி இந்த நாடு எழுதுது என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கூட்டம் இந்த போர்டரை எல்லாம் தாண்டி போதண்டா. 1000 வருஷம் பழமையான ரோம பேரரசு. நீங்க போய் கூகுள் பண்ணுங்க, நான் சொல்றதை கேட்காதீங்க. approximately more than 1000 years, 1000 வருடத்துக்கு மேல்மையான பழமையான 1000 வருஷமா சேர்த்த சொத்து, 1000 வருஷமா சேர்த்த பணம் அப்படியே நிக்கிற நேரம், நுபுவத் நபித்துவம் வருகிற நேரம் ஆட்டம் காணுது. முழு சொத்தும் ஃபீ சபீலில்லாஹ், ஃபீ சபீலில்லாஹ். இன்றைக்கு சவுதியுடைய பட்ஜெட்ல அதிகமா மிலிட்டரி, அதிகமா ஒவ்வொரு நாடும் பட்ஜெட் போடுற டைம்ல எஜுகேஷனுக்கு 10%, இதுக்கு 10%. சவுதி மிலிட்டரிக்கு அதிகமா ஆயுதத்துக்கு தான் போடுது. நான் இதை பார்க்கிற நேரம் ரோம பேரரசு 1000 வருஷமா சேர்த்து வச்ச தங்கம் எல்லாம் ஃபீ சபீலில்லாஹ்னு போச்சு. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வர்றதுக்கு சேர்க்கிறாங்களோ தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி உலகத்துல கடும் பயங்கரமான சாம்ராஜ்யங்கள் ரோமம் பாரசீகம் நடுங்கி நின்றது. ஏன்? மக்காவுல இப்ப பிறக்கிறவங்களாம் வித்தியாசமா பிறக்கிறாங்களா? ஈமான். அவர்கள் சிரித்தார்கள். வல்லாஹி யாராவது வாளால் இஸ்லாம் பரவிச்செண்டா அது சுத்த பொய், சுத்த பொய் அப்படின்னு உங்க கையில எல்லாம் வாள் இருக்கணும். அவர்கள் பிஸ்மில்லான்னு சிரித்தார்கள். அவர்கள் அன்பாக பழகினார்கள். இந்த நாட்டில் நானும் நீங்கள் எப்படி முஸ்லிமா நிக்கிறோம்? சண்டை பிடிச்சா இல்ல. நேர்மை, நியாயம், வர்த்தகத்தின் சிறந்த மனிதர்கள், இந்த பூமிக்கு மேல் நடமாடுகிற மிக சிறந்த மனிதர்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அது ஈர்ப்பாக கவரப்பட்டு உலகமெல்லாம் இஸ்லாமிய நாடுகளாக மாறிச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு டொட்ட வச்ச மதீனா, அதை மார்க் பண்ணினா வேர்ல்டுல 23 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழிய லார்ஜ் பெரிய போர்டரா வந்து நிக்குது இஸ்லாமிய சாம்ராஜ்யம். 1924 வரைக்கும் அதுதான் பலமா நின்றுச்சு. ஏன் தெரியுமா? அமெரிக்கர்கள் தலையில ஒரு துண்டை போட்டதுக்கு இவ்வளவு பிரச்சனை. முஸ்லிம்கள் திரும்ப குர்ஆனுக்கு போனா எங்க ஆயுதம், எங்க டெக்னாலஜி, எங்க அறிவு அதெல்லாம் கீழே அவங்களை திரும்ப உலகத்தில் ஆளுவாங்க. அவங்க ஃபார்முலா, அவர்கள் படித்த ஃபார்முலா அத்தனையும் ஃபெயிலியர், அத்தனையும் ஃபெயிலியர். முஸ்லிம்கள் குர்ஆனோட நின்றார். ஸ்பெஷலி லேடீஸ், அவர்கள் தங்களை மறைக்க தொடங்கினால் பிள்ளைகளை குர்ஆனோட வளர்ப்பார்கள். வளர்த்தால் முஸ்லிம்கள் இந்த வஹி 7 வானத்துக்கு மேல் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த பேச்சோடு முஸ்லிம்கள் 2 கலந்து விட்டால் இவர்கள் தான் உலகத்தை ஆளுவார்கள் என்ற செய்தி முஸ்லிம்களை விட அவர்களுக்கு தெரியும். ஒரு துண்டு புடவைக்கு அவர்கள் பயப்படவில்லை. இந்த ஃபேமிலிஸ் உருவாகும் என்பதற்கு அவர்கள் பயந்தார். அமெரிக்கா இறங்குகிறார்கள். முஸ்லிம் எழும்ப கூடாது. ஏனென்றால் திரும்ப உலகத்தை அவை ஏதாவது ஒன்றுல வச்சு ஆட்சி பண்ண அமெரிக்கா அணுகுண்ட வச்சு உலகத்துக்கு தலைவனானா. மதீனா எதை வச்சு தலைவனானா?
எதை வச்சு தலைவனாச்சு? நீங்க சொல்லுங்க. உங்க புள்ளட்ட கேளுங்க. மதீனா உலகத்துக்கு தலைவரா, அதாவது உலகத்துக்கு தலைநகரமாக்கப்படுவதற்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், முஹம்மது ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் அந்த மண்ணை மிதித்தது, இது என் மஸ்ஜித் என்று சொன்னது. இன்றைக்கு நானும் நீங்களும் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதில் போய் தொழ வேணும் என்று நினைக்கிறோம். தொழுது விட்டு வருகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேர்ல்டுடைய மேப்பே மாறுது, வேர்ல்டுடைய சிவிலைசேஷன் எல்லாம் மாறுது. சிரிக்கிற விதம், அழுகிற விதம், பேசுற விதம், தூங்குற நேரம் அத்தனையும் மாறிய உலகத்தின் என் பார்வையில் ஜெர்மன் ரெவல்யூஷனை கொண்டு வந்து ஒருவர் வைத்தார். இல்லை அப்பா, உலகத்துள்ள ஆகப்பெரிய ரெவல்யூஷன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட அல்லாஹ் உருவாக்கிய இந்த கலாமுல்லாஹ் வேதத்தை கொண்டு வந்து வைத்தது. இதுக்கு அவர்கள் பயம். இப்ப உங்களுக்கு புரியுதா? இதுக்கு அவர்கள் பயம். நீங்க தாடி வைக்கிறது அவங்க பயம், தாடி வைக்கிறதுக்கு அவர்கள் பயம். முஸ்லிம்கள் தலையை மறைப்பதற்கு பெண்கள், அவர்கள் ஹிஜாபுக்கு பயம். இப்படி ஒரு துண்டு புடவைக்கு பயமா? இல்லை. முஸ்லிம்கள் குர்ஆனோடு உட்கார்ந்து அழுதார்கள் என்றால் ரப்பு வானத்தை திறப்பான் என்று அவர்களுக்கு தெரியும். இந்த பூமி அவர்களை தாங்கும் என்று தெரியும். இந்த உலகத்தில் நடந்த மிக அற்புதமான புரட்சி, எழுத தெரியாதவர்கள், படிக்க தெரியாதவர்கள், பல்கலைக்கழகம் போகாதவர்கள், எந்த டெக்னாலஜியும் தெரியாதவர்கள் கையில் இந்த பூமி கொடுக்கப்பட்டது. இந்த உலகம் மிகவும் சிரித்துக் கொண்டிருந்தது. உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி, மகாத்மா காந்தி போய் பேசுகிற அளவுக்கு உலக வரலாறில், அதாவது ஒரு பொருளை பாலிட்டிக் லீடரை பொறுத்தல்ல, அவர் உலக வரலாறு உள்ள பெரிய பெரிய பாலிடிக்ஸ் லீடரை பத்தி தான் படிப்பாங்க. ஒருத்தர் பொலிட்டிக்கலி லீடர் ஆகணும்டா எல்லா சரதையும் படிப்பாரு. மகாத்மா காந்தியை லண்டனுக்கு அனுப்பினாங்க. காந்தி ஃபேமிலி சல்லிக்கார ஃபேமிலி. மகாத்மா காந்தி லண்டன்ல இருந்து டை கோட்டோட வருவாரண்டா, இஹராமார் ஒரு புடவை துண்டை உடுத்துட்டு செருப்பு தூக்கி வீசினாரு. இந்தியாவை காக்கணும் என்றால் நான் முன்மாதிரி என்றால் அவர் கல்வியில் ஒரு இடம் பிடித்திருந்தது. இந்தியா மாறணும் என்றால் அவர் வரலாறுகளில் மறைக்கப்பட்ட ஒரு உண்மையை சொன்னார். உமர் வர வேண்டும் என்றார், உமருடைய ஆட்சி வேணும் என்றார். லியோ டால்ஸ்டாய் தான் அவருடைய டீச்சர். காந்தி லண்டன்ல பெரிய பெரிய ஆசானிடம் படித்து விட்டு ஒரு உண்மையை கக்கினார். இந்த உலகம் சிரித்த நாட்கள் என்றால் அது சஹாபாக்கள், ஹலீஃபாக்கள், இந்த பூமியை ஆண்ட நாட்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கலாமுடைய பவர் அமெரிக்காவுக்கு தெரியும், வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு தெரியும். முஸ்லிம்கள் அதை நோக்கி போவதை அவர்கள் பயப்படுகிறார்கள். இப்பொழுது கிறிஸ்தவர்கள் எங்களை எதிர்க்கிறார்கள். இந்த பக்கம் யூதர்கள் இன ரீதியாக நம்மளை எதிர்க்கிறார்கள். இந்த அவ்வளவு பார்வையை வைத்துக் கொண்டு நாம் பலஸ்தீனத்துக்குள் போவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் நினைக்கிறேன் இஷாவுடைய அசான் அது சொல்லும் வரைக்கும் நான் கொண்டு போகிறேன். அல்லாஹ்வுடைய வேகமாக இப்பொழுது பலஸ்தீன பிரச்சனைக்கு நாம் போவோம் நேரடியாக. இந்த கண்ணால் நீங்கள் பாருங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலஸ்தீனத்தில் இப்ப என்ன பிரச்சனை நடக்குது. நான் இஸ்ரேலை உங்களுக்கு சொன்னேன். இந்த இஸ்ரேலை பொறுத்தளவில் வேர்ல்டுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெக்னாலஜி யாரு கையில் இருக்கின்றா? நான் சொல்கிறேன் இஸ்ரேல் கையில் இருக்கிறது. அது எப்படி சொன்னேன்னு நீங்க கேட்டீங்கடா, அயன் டாம் உலகத்தில், அதாவது இரும்பு நாம கான்கிரீட்ல கூரை போட்டிருக்கிறோம் அல்லது ஏதாவது ஒன்று போடுவோம். வேர்ல்ட்ல ஃபர்ஸ்டா தன் வான்வெளியில முதல்ல இரும்பு கவசம், இரும்பால அவர்கள் தன்னுடைய முகடை போட்டுக்கொண்ட ஒரே நாடு இஸ்ரேல். இது 2018ஆம் ஆண்டு ஞாபகம் சரி என்றால் அமெரிக்கா பிச்சை கேட்டார்கள். இஸ்ரேலிடம் கேட்டார்கள், டெக்னாலஜியை தருவீங்களான்னு கேட்டார்கள். ஏனென்றா வான்பரப்புல ஏதாவது வந்தா ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸியை போட்டு, ரோபோவை போட்டு, ஒரு காந்தம் அதுல ஒரு ஏதாவது ஒன்று இருந்தா, இப்ப ஒரு ஆணி இருந்தா காந்தம் பிடிச்சிரும். அத மாதிரி அந்த வந்த மிசைல அது துரத்திட்டு போய் அது 100 வேகத்துல போனா, இது சும்மாவே 120 வேகத்துல பூஸ்ட் ஆகி அதை பிடிக்கிற வேகத்துல போய் சுக்குனோராக்கி தெரிச்சு விட்டுரும். இதை பார்த்த அமெரிக்கா, வான்வெளியில என்ன வந்தாலும் நாங்க நிம்மதியா தூங்கணும் என்று இஸ்ரேலர்கள் முடிவு செய்தார்கள். டெக்னாலஜியை முன்னாடி வைத்த நேரம் வேர்ல்ட்ல செகண்ட் கண்ட்ரி, முதலாவது கண்ட்ரி இஸ்ரேல். இஸ்ரேல் கொடுத்தார்கள் டெக்னாலஜி அமெரிக்காவுக்கு. வச்சுக்கோங்க, ஏஐ டெக்னாலஜி. வேர்ல்டுல உள்ள எல்லா உளவுத்துறையும் உட்கார வைப்போம், எல்லா நாட்டு உளவுத்துறையும் உட்கார வச்சுட்டு எவன்டா உலகத்தில் பெஸ்ட் உளவுத்துறை அப்படின்னு கேட்டா எத்தனை நாடு, எவ்வளவு பலமான நாடெல்லாம் இருக்குது. ஆனால் சிஐஏ மொசாடா என்று சொல்லுவார்கள். ஒன்று சிஐஏ அமெரிக்காவுடைய உளவுத்துறை, மொசாடா இஸ்ரேலுடைய உளவுத்துறை. சில ஆய்வுகள் சொல்லுது மொசாடு தான் உலகத்தில் நம்பர் 1 உளவுத்துறை. அடுத்த ரைட்டையும் போடுங்க, உலகத்தில் நம்பர் 1 உளவுத்துறை மொசாடு.
உலகத்துள்ள பலமான ஏஐ டெக்னாலஜி இந்த அயன் டோமை கண்டுபிடிச்சது அவங்க. மெர்காவா வெர்ஷன் 4 டேங்குகளை தான் பயன்படுத்துறாங்க. யுத்தத்தை தரை மார்க்கமா கொண்டு போற நேரம் உலகத்தில் இதுவரைக்கும் உள்ள மிக பலமான நவீன ரகமான வெர்ஷன் 4, மெர்காவா வெர்ஷன் 4 விட பலமான தரை மார்க்கமா போற ஒரு டேங்க் இல்ல, அது இஸ்ரேல் அங்க நிக்குது. அல்லாஹ்வுடைய ட்ரோன் டெக்னாலஜி, அதாவது ட்ரோன் என்றா எங்கேயோ போச்சு. ட்ரோனால அதாவது பெரிய 1000 ஏக்கர் காணிய ஏர் கண்டிஷன்ல உட்கார்ந்துட்டு பட்டனை அமுழ்த்தி பக்கத்துல ஒர்க்கருக்கு ட்ரோனை அமுத்தி என்ன வேலை பண்ற எலும்பு பார்த்துட்டு தான் நிக்கிறேன். ஒரு ஆள் ஏசில குழுகுலண்டு உட்கார்ந்துட்டு பெரிய விவசாய மண்ணை ரூமுக்குள்ள இருந்து செய்யற காலம் ட்ரோன் டெக்னாலஜி. ஆனால் இஸ்ரேலுடைய டெக்னாலஜி வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெக்னாலஜி. ட்ரோன்ல படித்தரங்கள் இருக்கிறது. ட்ரோனை வைத்து என்ன பண்ணணுமோ அப்படி ஒரு டெக்னாலஜி இஸ்ரேல் வைத்திருக்கிறார். இது மட்டுமா? நவீன ரக ஆயுதங்கள், அது என்ன ஆயுதம் என்று உலகத்துக்கே தெரியாத ஆயுதங்கள் எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதுக்கு போக பட இஸ்ரேல் என்ன செய்யுதுண்டா, கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு அல்ல, நீங்க ஒரு வருடங்களுக்கு அவங்க எக்ரிமெண்ட் நம்ம கணக்குல கோடியில வரும். கூலிப்படைகளை விலக்கி வாங்கி சல்லித்தர்றன் கொல்லு, வா சண்டைக்கு எவ்வளவு பட வேணுமோ எடு. ஏண்டா உலகத்தில் இஸ்ரேலுக்கு பண பிரச்சனை இல்லையாம். அமெரிக்கா பில்லியன் பில்லியனா செனட்ல பாஸ் பண்ணி பில்லியன் பில்லியனா உனக்கு நான் தர்றேன்பா. யுத்தம் பண்ண பிரச்சனையா சல்லி நான் தரேன், யாரு பண்ண மாட்டா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பணம் கொட்டுது. அமெரிக்கன் பிரசிடென்ட் போன்ல பேசி கவலைப்படாதீங்க நாங்க நிக்கிறோம். அமெரிக்காவுடைய ஹை செக்யூரிட்டி ஜோன்கள் இயங்கிக் கொண்டிருக்குது. இஸ்ரேலுக்கு கை வைத்த எங்க கப்பல் வரும், நாங்க கடல்ல நிப்போம், ஜாக்கிரதை, எங்களை பத்தி உனக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அதே வேலை பண்ணிருவோம் என்று எச்சரித்து அமெரிக்கா கப்பல்கள் பல நாடுகளை நோக்கி எல்லாரும் வாங்க கூப்பிட்டு அமெரிக்கா நிக்கிற நேரம் முழு நீங்க இஸ்ரேல் என்றா அது அமெரிக்கான்னு சொல்லுங்க, பேர் மட்டும்தான் இஸ்ரேல். வேர்ல்ட் உள்ள பவர்ஃபுல் நாடோட ஒரு கூட்டம் சண்டை பிடிக்குது. இதையும் விட சொல்லலாம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேர்ல்ட்ல உள்ள மற்ற நாடுகள்லாம் கையை தூக்குற அமெரிக்கா ஒரு வீட்டோ போட்டு யுத்தத்தை தொடருங்க. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மீறப்படுகிறது, 1000 குழந்தைகள் சாகுறாங்க. வாய பொத்து அமெரிக்கா சொல்லிட்டு ஃபயர் நடக்கணும். சுப்ஹானல்லாஹ், அமெரிக்கா உலகத்தில் பலமான நாடு இஸ்ரேலுக்கு பக்கத்தில் நின்று என்னமோ இருக்குதுப்பா, இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அவங்க கிறிஸ்தவ, இவங்க யூத, எப்படிப்பா இது? அது அப்படித்தான், அந்த மண்ணுடைய யுத்தம் அப்படித்தான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தேர்ந்தெடுத்த கூட்டம் கஸா, அதுல உள்ள ஸ்ட்ரிப், அந்த கூட்டம் அவங்க யாரண்டா நம்ம நாட்டு எல்டிடியை விட கீழே, வேர்ல்ட்ல பெஸ்ட் கிளாஸ் உளவுத்துறைலாம் இல்லை அவங்களுக்கு. எல்டிடிக்காவது ஒரு சின்ன ஃபிளைட் இருந்துச்சு, என்னமோ சொல்லுவோம் குறும்பெட்டி, என்னமோ சின்ன ஃபிளைட், அதை அனுப்பியா கடைசியில ஒரு சின்ன விமானத்தை அனுப்பி அடிச்சாங்க. இவங்க கையில விமானம் இல்ல, பெரசூட் தான் இருக்குது. மேல ஏறி அதாவது இவங்க கையில பெருசா விமானம் கொண்டு போட அப்படி டெக்னாலஜி இல்ல, இவங்கள்ட்ட எந்த டெக்னாலஜியும் இல்ல. சாதாரண வெடில் போடுவாங்க பாருங்க, அதுல கொஞ்சம் பெருசாக்கி உள்ள ஒன்று இருக்குது, அதுதான் கையில கொண்டு போய் வைக்கணும். இவ்வளவுதான். அவன் பவர் கட் பண்ணினா இங்க கரண்ட் போயிரும், அவன் வாட்டரை கட் பண்ணினா தண்ணி இல்ல, அத தண்ணி லைனே சொந்தமா இல்ல, பவரே எலக்ட்ரிசிட்டியே சொந்தமா இல்ல, அவன் சொல்றத கேட்கணும், விசா அந்த நாட்டுக்கு தான் படும். இப்படி ஒரு சின்ன கூட்டம், அவர்கள்ட்ட என்ன இருக்க போகுது? நான் சொன்னேனே ஆரம்பத்தில், ஒரு பெரிய சண்டியன் ஒரு சின்ன குழந்தையோட 10 நாள் சண்டை பிடிச்சா உலகத்துல ஜோக்கும் அதுதான், சண்டியன்ற கேவலம் அதான். அட நீ சண்டியனாடா, உலகத்திலே உன்னை சண்டியன்றா எல்லாம் இருக்குது. உண்மையா கட்சையும் காட்டுற அந்த புள்ள உன் காலுக்கு இடையால ஓடி அங்கால வருது, அதை பிடிக்க போக நீ இங்கால போடுவுற, அங்கால பிடிக்க இப்படி விழுவுற, உலகமே உன்னை பார்த்து சிரிக்குது, நீ யாருடா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தெளிவுபடுத்துகிறான். கஸால, இந்த காசா பகுதியில் அந்த மக்கள் யார் ரப் என்று கேட்கிறார்கள். வலவ் அன்ன ஆமனு அஹ்லுல் குரா, ஒரு கூட்டம் அவர்கள் ஈமான் கொண்டு விட்டால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ்ஸம், வானத்துடைய பரக்காத்துகளை திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். திறப்போம் என்கிறான். ரப்பே என்கிறார்கள். ஆயுதத்தை நம்பல்ல. இந்த பக்கம் இஸ்ரேல் எல்லாத்தையும் செய்துவிட்டு அவர்கள் அறிவையும் பயன்படுத்துறாங்க.
எப்படி பிளாக் பண்றது, எப்படி நப் பண்றது. சாப்பாடு போனா தான்டா உயிர் வாழுவீங்க. உங்களை நேரடியா கொல்ல தேவையில்ல. பூட்டுங்கடா ரஃபா போர்டர, வர்றவங்க நிப்பாட்டுங்கடா. நீங்க அப்பொழுது மனித உரிமைகள் கத்த ஆரம்பிச்சது. பசியில சாவார். ரப்பு கைவிடுவான. அந்த ரப்பு ஒரு நாளும் கைவிட மாட்டான். போர்டரை பூட்டி பார்த்தார்கள். பலஸ்தீனர்கள் ஊரை விட்டு ஓடுவார்கள். ரப்பே இங்கதான் நிற்போம், எங்க மண்ணு எங்க உரிமை என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் சின்ன சிறுசுகளை வீடியோக்கள் வைரலாக்கப்பட்டது. கூப்பிட்டார்கள், வாங்கப்பா ஊருக்கு. ஒரு சின்னவன் கேட்டான், உங்க ஊர்ல ஷஹாதத்து கிடைக்குமான்னு கேட்டான். வெஸ்டர்ன் வேர்ல்ட் அவர்களை பார்த்து அசந்து போனது. இது மனிதர்களா? எங்க பிள்ளைக்கு சும்மா சேர் தட்டினாலும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மீறிட்டு போலீஸ் வழியில போய் நிக்கிற நாங்க. எத்தனையோ குழந்தைகள் மௌத்தாகிற நேரம் இன்னும் சில குழந்தைகள் கையை கொடுக்குது, உம்மி என் பேரை எழுதுங்க. ஏனென்றா உம்மாமார்கள் ட்ரக்ல வந்தா நிப்பாட்டி பார்க்கறாங்க ஜனாசாக்கள். எக்கச்சக்க என் புள்ளை எங்கன்னு தேடுற நேரம் புள்ளைய கண்டுபிடிக்கிறது. போடுற பம் நேரடியா பிள்ளைகளுக்கு போடல, அங்க போடப்படுகிறது. ஆனா இங்க பிள்ளைகள் சாகுறாங்க. அதிகமா கொலை செய்யப்பட்டது பிள்ளைகள். அடுத்தது கற்பிணி தாய்மார்கள். நேரடியா புள்ளேட்டு போடல, அது குற்றம், பெரிய குற்றம். ஆனா உலகத்துல மீடியாக்கள் எடுத்துட்டா நேரடியா 2-3 போடுவான். தூரத்துல போட்டா சப்தத்திலேயே முடிச்சு. தலை வேற, இது வேற. சில அறிஞர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பனு இஸ்ரேலர்கள் தங்கள் வரம்பை மீறிட்டார்கள். ஃபிரௌன் முஹர்ரமுடைய 10 நாமெல்லாம் நோன்பு பிடித்தோம். அல்லாஹ்விடம் சொன்னோம், இறைவா எந்த பனு இஸ்ராயேல் கடல்கள் பிளந்து ஆஷூரா ஆண்டு காப்பாற்றப்பட்டார்களோ, கடல் பிளந்து உலகத்தின் நான் ரப்புக்கும் உள்ளாலா அத்தனை சொத்தும் அத்தனை செல்வமும் அத்தனை பதவியும் இன்றைக்கு 7 wonders of the world உலகத்துல ஆக பெரும் அதிசயம் 7 அவன் கட்டின கபர் பிரமிட் இன்றைக்கும் போய் டூரிஸ்ட் ஏரியா எப்படிப்பா கட்டினான் அசந்து பார்க்கிற அளவுக்கு அவ்வளவு பணம். மூசா உங்க ரப்பு எங்க என்று கேட்டி கட்டிடம் கட்டி மேல போய் மூசா ரப்ப காணலேண்டு நையாண்டி பண்ண பில்டிங் கட்டினவன் அழிந்த நாள் நாமெல்லாம் நோன்பு பிடித்து அல்லாஹ்விடம் மன்றாடினோம். ரப்பே அந்த நாளில் நடந்ததுக்கு தலை கீழாக அதே இஸ்ரவேலர்கள் இன்றைக்கு எங்களோட நடக்கிறார்கள். ஃபிரௌன் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டான், பொம்பளை பிள்ளை எல்லாம் வாழ வச்சார். ஏன் தெரியுமா? எனக்கிட்ட பொம்புல வந்தா நாளைக்கு அங்க 2 பேர் பனுசில எலும்பி வந்து என் வயோதிபத்துல தட்டி ஒரு டீம் உண்டாக்கி வந்தா ஆட்சியை பறிச்சிருவான் பயத்துல எல்லா ஆம்பளையும் கொண்டு போடுங்கடா. அவன் வீட்டுக்கே அல்லாஹ் பேக் பண்ணி அனுப்பினான். ஓ வீட்டுக்கே வரும். அவர் தான் உன் அரண்மனையை பிடிக்க போறார். அவனே துடிச்சு போனான். மூசா நபி திக்குவாயா நின்றவர் மதியன்ல இருந்து திரும்பி வந்த உடனே ஃபிரௌன் கேட்டான், அலம் நுரபிக்கு ஃபீனா வலீதா, ஒன்னொரு புள்ளையா எடுத்து வளர்க்கலையாடான்னு கேட்டான். ஒன்னொரு புள்ளையா வளர்க்கலையா? எவ்வளவெல்லாம் சாப்பிட தந்தேன், இன்றைக்கு நன்றி மறந்துட்டான் நெஞ்சில குத்துது. எந்த பனிசால பயந்தானோ அதே ஆம்பளை புள்ள வளர்ந்து முன்னாடி நின்று ஃபிரௌன் கெட் அவுட் என்று சொல்ற வாசகம் அவன் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிச்சு. அவன் பார்த்தான், அவன் அழித்தான். ரப்புடைய பிளான் வேற. அவன் ஹைருல் மாக்கிரீன், நீ மெப்ப போட்டு முடிப்ப, ரப்பு மெப்ப மாத்தி அமைப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு இஸ்ரேலர்கள் சில அறிஞர்கள் சொல்றாங்க, இஸ்ரேல் என்ன பண்றான்? இளைஞர்கள் நீங்க தானே துடிக்கிறீங்க, நீங்க தானே எங்களை அழிக்கிறீங்க. சின்னத்திலே உங்களை காலி பண்ணினா இளைஞரும் இல்லை யுவதியும் இல்லை. பபா பருவத்திலே உங்க கதை முடிஞ்சு. சின்ன குழந்தையாலே முடிச்சா நாளைக்கு யாரையா வந்து நிப்பீங்க? இது 10 வருடங்களுக்கு 20 வருடங்களுக்கு பின்னாடி உள்ள செய்தியை இன்றைக்கே ஜனாசாக்களாக மாத்தி சின்ன குழந்தைகள் அங்க பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் மௌத்தாகுது. பிளானிங் பனு இஸ்ரேலுக்கு ஃபிரௌன் செஞ்ச ஃபிரௌனியத்தை இந்த உம்மத்துக்கு இன்றைக்கு அந்த துரோகிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தலைப்பின் நோக்கம் நானும் நீங்களும், எங்களுக்கு வேற அதிகாரம் தரப்படவில்லை, எங்களுக்கு வேற எதுவுமே செய்ய முடியாது. நாங்கள் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழக்கூடிய மனிதர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு கையேந்தலாம். வானவர்கள் அந்த மண்ணை மிதிப்பார்கள், அவர்கள் இந்த யுத்தத்தை கையெடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்காக சொல்லுகிறேன்,
பலஸ்தீன மண்ணிலே உங்க புள்ள உங்க மேல ஏறி உங்களோட கொஞ்சம் குழாவின புள்ளைய நாளைக்கு உங்க மடியில இறந்து கிடந்தா உங்களோட ஆசையா பேசின வார்த்தைகள் உங்க காதுக்கு கேட்காதா? அவர் உங்கள்ட்ட கடைக்கு போய் அபி எனக்கு இது வேணும் என்று கேட்டது, என்ன கொஞ்சம் கிரவுண்டுக்கு கூட்டி போங்களே அபி என்று அவரோடு நீங்க சிரித்த நாட்கள், பக்கத்தில் தூங்க வைத்த நாட்கள், அவரோடு நீங்கள் கடைக்கு போன நாட்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்காதா? பலஸ்தீன மக்களுக்கு என்ன உணர்வு இல்லையா? அவர்களுக்கு என்ன ரத்தம் இல்லையா? அவர்களுக்கு என்ன நாளம் இல்லையா? அவர்கள் குழந்தைகளுடைய ஜனாசாவை பார்த்து ஒரு வீடியோவை நாங்கள் பார்த்தோம், வைரலாக்கப்பட்ட வீடியோக்களை நான் சொல்கிறேன். கண்ணை திறந்து அந்த பிள்ளை வாப்பா அப்படியே நெத்தியில முத்தம் கொடுத்து மேலே பார்த்து சிரிக்கிறார். யார் ஜன்னா வெஸ்டர்ன் வேர்ல்ட் அவர்களுக்கு இது தெரியாது, ஈமான் என்றால் என்னென்று தெரியாது. இந்த மனிதர்களை பார்த்தவர்கள் அசந்து போகிறார்கள். கப்பிளை இரவுகளை கழித்தவர்கள், விபச்சாரத்தை எடுத்து அவர்கள் வாழ்வில் விபச்சாரமாக வாழ்ந்தவர்கள், அவர்கள் இதை பார்த்து விட்டு இவர்கள் யார் அசந்து போகிறார்கள். வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் growing religion in the world, உலகத்தில் மிக வேகமாக பரவக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் முன்னிலையில் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல வருவது 233%, 233 வேகத்தில் இஸ்லாம் வெஸ்டர்ன் உலகத்தில் பரவுது. எல்லா இடத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமானுடைய சுவை அவர்கள் சுவைத்து பார்க்கணும் என்று சிந்திக்கிற அளவுக்கு வேர்ல்டு ஒரு திட்டம், வேர்ல்டு உள்ள மனிதர்களுக்கு இன்னொரு திட்டத்தை ரப்பு போடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன குழந்தைகள் கையை கொடுக்கிறார்கள், பேரை எழுத அந்த தைரியம் யாருக்கும் வராது. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். யா அல்லாஹ், அல்லாஹ் சொல்லி தருகிறான் கேட்க சொல்லி, ரப்பு சொல்லி தந்தது, நாங்களா கெட்டி ஓதினது இல்ல. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அல்லதீன மின் கப்லினா, இதுக்கு முன்னாடி உள்ளவர்களுக்கு நீ எப்படி எல்லாம் கடுமையான சோதனை கொடுத்தாயோ அப்படி தராதையா அல்லாஹ், அந்த மாதிரி பாடங்களை தந்து விடாதையா அல்லாஹ். எங்களுக்கு ஆமன ரசூல் ராத்திரி தூங்க முன்னாடி கேட்கிறோம், ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பி. யா அல்லாஹ், எது எங்களுக்கு தாங்க முடியாதோ அந்த சுமையை எங்கள் தலையில வைத்திராதையா அல்லாஹ். முடிக்கிறோம் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், இந்த காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்து விடு என்று ஒவ்வொரு ராத்திரியும் ஓதிட்டு தூங்குறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஓதிவிட்டு தூங்குறோம். இது ரப்பு சொல்லி தந்தது. இந்த தீன் அதனோடு ஒரு மனிதன் நடந்தால் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், இந்த துஆ நாம் கேட்கணும். எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலஸ்தீன பிள்ளைகள் கால்களை கொடுக்குது, உம்மாமார்கள் பேரெழுதுகிறார்கள், நாளைக்கு என் பிள்ளை மௌத்தானா காலில் கண்டுபிடிப்போம், கையில கண்டுபிடிப்போம். இந்த அவல நிலை உலகத்தில் அடுத்த பகுதியில் பிள்ளைகள் கீழே விழுந்தா வேகமா கொண்டு போய் அவர்களை ஹாஸ்பிட்டலில் போடுறாங்க. பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்தா மீடியாவில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மீறிட்டாங்க என்று கொக்கரிக்கிறார்கள். வெஸ்டர்ன் வேர்ல்ட் சின்ன குழந்தைகள் ஆயிரமா கொலை செய்யப்படுகிற நேரம் எந்த நாதியும் இல்லை, கேட்க பேச யாரும் இல்லை. பெருமானார் சொன்னார்கள், ஷாம் நோக்கி கையை நீட்டி அந்த யுத்தம் வந்தால் அது பயங்கரமா இருக்கும். இருட்டில பயங்கரமான சூழல்ல, இருட்டு நேரத்தில் ஒருவர் தத்தளித்துக் கொண்டிருந்தால் எவ்வளவு பயம் இருக்குமோ அந்த பயம் மல் அமாவில் இருக்கும். மல் அமா வந்தால் யாரும் உதவி செய்ய மாட்டார்கள், எல்லாரும் கைவிரித்து விடுவார்கள். இப்படி அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய இல்லையா, நான் மல் அமாவா இல்லையான்னு எனக்கு தெரியாது. என்றாலும் பலஸ்தீனத்துடைய நிலைமை உலகம் கைவிட்டு விட்டு இருக்கிறது. சகோதரர்கள் யாரும் அங்கே இல்லாத நிலைமையில் கஸா மக்கள் தவிக்கிறார்கள். ரப்பு என்ன பாடம் படித்து தருகிறான் தெரியுமா? சுன்னத். இதுதான் சுன்னத், அல்லாஹ்வுடைய சுன்னத். இதைத்தான் நம்ம படிக்கணும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்னான், சுன்னத்துல்லாஹி அல்லதி கத் ஹலத் மின் கப்ல் வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அபியே, அல்லாஹ்வுடைய சுன்னத்து முன் சென்று விட்டது. அல்லாஹ்வுடைய சுன்னத்துல எந்த மாறுதலையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. யுத்தத்தில் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய சுன்னத்து என்ன தெரியுமா? கடல் இருக்குது, யாரப்பே தரையாக்கன்னா அந்த துஆ கேன்சல் ஆயிரும், அந்த துஆ கேட்கலாது. அல்லாஹ்வுடைய சுன்னத்து நாளைக்கு சூரிய உதிக்கும்டா, ஒரு பெரிய இபாதத் செய்றவர் போய் நாளைக்கு உதிக்க கூடாதுன்னா அந்த துஆ கேட்கவே கூடாது. அல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாற்றமா துஆ கேட்க கூடாது. அல்லாஹ் என்ன சுன்னத், அல்லாஹ்வுடைய சுன்னத்துல சிலது இருக்குது என்ன தெரியுமா?
அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள். என்ன வாக்குறுதி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், யன்சுருக்குமுல்லாஹ் ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிகைக்கிறவர்கள் யாரும் இல்லை. அப்பா, இது பாலைவனத்தில் நிரூபிக்கப்பட்டது. பெருமானுக்கு அல்லாஹ் உதவி செய்தார், உலகத்தில் யாரும் சஹாபாக்களை மிகைக்கல. வேர்ல்ட் பாலிடிக்ஸ் சேஞ்ச் ஆகுது. இஸ்லாம் பாரசீக மன்னருடைய ஹுர்முஸ் மன்னரோட கிரீடத்தை கொண்டு வந்து சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. அதுல தங்கம், அதுல வைரூடியம் எல்லாம் இருக்குது. அவங்க ரசூலுல்லாஹ் தலையில அதை காணல. உமர் பின் கத்தாப் அதை போட்டுக் கொள்ளையும் இல்லை. ஃபீ சபீலில்லாஹ் அவர் ட்ரெஸ்ல ஒட்டு போட்ட ஆடையோடு நான் ரசூலுல்லாஹ்வை பின்தொடர்றேன். ரசூலுல்லாஹ் போடாத கிரீடம் எனக்கு வேணாம். அவ்வளவு சொத்தும் கிடைத்தது. சஹாபாக்கள் அடுத்த பக்கம் திரும்பினார்கள். லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு சொந்தம் அப்பா, கொடுங்க அப்பா, எங்களுக்கு வேணாம் என்றார்கள். இந்த உலகம் அசந்து போய் பார்த்தது. அவர்களுக்கு பெண்களை கொண்டு வந்து மினல் மூமின் ரிஜாலு மினல் மூமின் ரிஜால் சதகு மா ஆதுல்லாஹ் அலைஹி ஃபமின்ஹும் மன் கலாமா நஹ்மஹு வமின்ஹும் மன் யன்தலிர் வமா பதலு தப்தீலா. மனிதர்கள் சிலர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்விடம் உடன்படிக்கை எடுத்தார்கள். சதகு மா ஆதுல்லாஹ் அலைஹி, அல்லாஹ்விடம் எடுத்த உடன்படிக்கை அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள். ஃபமின்ஹும் மன் கலா நஹ்மஹு வமின்ஹும் மன் யன்தலிர், அந்த உடன்படிக்கையை நிரூபித்து, அதாவது நிறைவேற்றவர்கள் இருக்கிறார்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரப்பே ரப்பே, உன் பெயரால் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று எதிர்பார்த்து இருக்கிறார்கள். வமா பதலு தப்தீலா, பொம்பளையை கொண்டு வந்து வச்சாலும் அவர்கள் மாற மாட்டார்கள், சல்லியை கொண்டாந்தாலும் மாற மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசலாம் திருமறை குர்ஆன்ல. இதுதான் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப பலஸ்தீனத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் சுருக்கமாக சொல்ல போனால். அல்லாஹ்வுடைய சுன்னத்துல ஒன்று, அவன் உதவி வர வேண்டும். உதவி சிம்பிளா பட்டன் நெசுக்கினா வராது. உதவி நாளைக்கு வராது. எப்ப உதவி வரும்? மதா நஸ்ருல்லாஹ். எப்ப கேட்டாங்க தெரியுமா? அம் ஹஸிபுத்தும் மன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யாத்துக்கும் மஸலுல் லதீன خلوا من قبلكم مسعتهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله. அவர்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள், கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள், அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். பிடிச்ச ஆட்டு ஆட்டு ஆட்டுண்டா அது குர்ஆனுடைய ஜில்சாலண்டா என்னன்னு தனிய படிக்கணும். கல்பு செதந்து போயிடும். பிடிச்ச ஒரு ஆட்டு வஸுல்ஜிலு ஹத்தா யகுல ரசூல், ரசூல்மார்கள் அதாவது ஈமான் கொண்டவர் மத்தா நஸ்ருல்லாஹ், எப்பப்பா அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ்வே கடுமையா கடுமையா சோதிக்கிறார்கள், கடுமையான பிரச்சனை. அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய உதவி கிட்ட. இப்ப தர்றேன்னு சொல்லல, அது நெருக்கம். வல்லாஹி பலஸ்தீனம் வெற்றி கொள்ளப்படும். பலஸ்தீன பிரச்சனை வல்லாஹி அவர்கள் உறுதியோடு நின்றால், அவர்கள் உறுதியோடு நின்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் பாதுகாக்கப்படும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்லுகிறான் ரசூலுல்லாஹ்வுக்கு. இது எப்ப சொல்றான்? அதாவது ஹுதைபியா உடன்படிக்கை போய் உம்ரா செய்ய முடியாம திரும்பி வர்றாங்க. அல்லாஹ் சொன்னா வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய சுன்னத்தில மாற்றம் காண மாட்டீங்க. நபியே நீங்க போவீங்க, ஹரத்துக்குள்ள நுழைவீங்க. அல்லாஹ் சொல்றான் முக்கஸ்ஸிரீன முஹல்லிகீன ரூஸ், நீங்க தலைகளை வலித்தவர்களாக, நீங்கள் ஆமினீன், நீங்கள் பாதுகாப்பு பெற்றவர்களாக நீங்க நுழைவீங்க. லததுகுலுல் மஸ்ஜிதுல் ஹராம், இன்ஷாஅல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு நுழைவீங்க. பொறுங்க. இன்றைக்கு ஜஸ்ட் இன் 3 years மக்கா சேஞ்ச் ஆகுது. ஜஸ்ட் இன் 3 years மக்கா டோட்டலா உடையுது. 1400 பேரை திருப்பி அனுப்பினாங்க. கெட் அவுட், அடுத்த வருஷம் வாங்க உம்ரா பண்ணுவோம். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாங்க. அல்லாஹ் சொன்னான் வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன தெரியுமா? யன்சுருக்குமுல்லாஹ் ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சா எவன் உங்களை மீற போறான்? ரசூலுல்லாஹ் வர்றார்கள். படை எங்கால வந்துச்சுன்னு தெரியல. இஹ்ராமோடு வாள் எடுத்துட்டு வரல மக்காவுக்கு, இஹ்ராமோடு வந்தார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த கொள்கையோட ரசூலுல்லாஹ் வந்தார்கள். வாள் எடுத்து வரல. சொன்னார்கள் அபூ சுஃபியான் உங்களை மன்னிச்சுட்டாங்க. அந்த கல்பு வல்லாஹி வல்லாஹி பிசினஸ்ல உங்களுக்கு ஒரு ஆள் துரோகம் பண்ண நீங்க மன்னிப்பீங்களா? வாப்பாவ மகன் மன்னிக்கிறான் இல்லையா? உம்மாக்கும் மகனுக்கும் பிரச்சனையா? நான் ஜனாசாக்கு வரமாட்டேனா? ரசூலுல்லாஹ் தலை குனித்தார்கள். ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு
صدق وعده ونصر عبده وهزم الأحزاب وحده. ஷைல சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ் நீ தனித்தவன், வணக்கத்துக்கு தகுதியானவன் நீ ஒருவன். யா அல்லாஹ் சதக வஅதா, எனக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டாய். யா அல்லாஹ் சதக வஅதா வனஸர அபுதா, உன் அடிமைக்கு நீ உதவி செய்து விட்டால். வஹஸமல் அஹ்ஸாப வஹதா, தனித்து நின்று நீ போராடினாய், நாங்க சண்டை பிடிக்கல. யா அல்லாஹ் ஓ மலக்குகள் யா அல்லாஹ் இந்த அத்தனையும் நீ பிரட்டி போட்டாய். யா அல்லாஹ் ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய வெற்றியை ரசூலுல்லாஹ் செலிப்ரேட் பண்ணினார்கள். தன் தலையை ஒட்டகத்துடைய குனிந்து கொண்டார்கள், குனித்து அடங்கினார்கள். யூசுப் தன்னுடைய நானாமார்கள் செய்த துரோகத்தை கிணத்துல போட்டு அங்கிருந்து ஒரு வீட்டுல போய் வாப்பா தேம்பி தேம்பி ராத்திரி எல்லாம் அழ, வாப்பா கண்ணு குருடாகி இவர் ஒரு வீட்டுல வாழ்ந்து அங்கிருந்து ஜெயிலுக்கு போய் ஆட்சிக்கு வந்த பிறகு நானாமார்கள் முன்னாடி வந்து நின்றா, நீங்க தானடான்னு சொல்லல, என் நானாமார்களே நான் உங்களை மன்னிக்கிறேன்னு சொன்னேன். அந்த பனி இஸ்ராயீல்ல அப்படி ஒரு உள்ளமும் இருக்கிறது, அப்படி ஒரு உள்ளமும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அப்படி ஒரு கூட்டம் யூசுப் நபியுடைய கூட்டம். அந்த 12 கிளையில் ஒன்று யூசுப் என்ன சொன்னாரோ அதை நான் சொல்லுகிறேன். நாங்க ரசூலுல்லாஹ் நான் என்னுடைய சகோதரர்களை மன்னிக்கிறேன் என்றார். மக்காவுல ரசூலுல்லாஹ்வுடைய தலையை வெட்டி அரபுகளுடைய ஸ்டைல் பார்சல் பண்ணி அனுப்புவாங்க தலைய, அரபுடைய ஸ்டைல். இப்படி கேட்டார்கள். 10,000 பேரோட அபூ சுஃபியான் அப்படி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி வந்து மக்காவுல நின்றார், மதீனாவுல நின்றார். அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள், மன்னிச்சுட்டாங்க, கையை பிடிச்சு இறுக்கமா பையத்து பண்ணார். அந்த கல்புல குரோதம் இல்லை. அல்லாஹு அக்பர். ரப்பனா வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரவுஃபுர் ரஹீம். இந்த காலத்துல அதிகமா இந்த துஆ ஓதுங்க. சஹாபாக்களை திட்டுறார்கள், ரப்பனா வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்கள் மீது எங்க கல்புல எதையும் போடாதீங்க யா அல்லாஹ், எந்த கில்லையும் வேணாம் யா அல்லாஹ். எங்களுக்கு முன்னாடி ஈமான் கொண்டு மௌத்தாயினார்கள், அவர்கள் விஷயத்தில் எங்கள் விஷயத்தை அப்படி போடாத யா அல்லாஹ்னு துஆ கேட்க சொல்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு சொல்ல வந்தது உங்களுக்கு தெரிகிறது. பெருமானார் மன்னித்தார்கள். மன்னித்த சமுதாயம் வாளால் உலகத்தை பிடித்த சமுதாயம் அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று புன்முறுவலத்தோடு உலகத்தை பிடித்த சமுதாயம். தப்பாக கணக்கு போட்டாங்க. எல்லாம் வெற்றி அத்தனையும் நீங்க கொண்டு வாங்க, எல்லாம் இஹ்ராமோடு, எல்லாம் இஹ்ராமோடு. உதைபியா வெற்றியா அது இஹ்ராம், ஃபத்ஹ் மக்கா வெற்றியா அது இஹ்ராம், ஹஜ் வெற்றியா அது இஹ்ராம். வெற்றிகள் கொண்டாடப்பட்டது இஹ்ராமோடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாளோடு அல்ல, வாளோடு அல்ல. அந்த வாள் இதுக்கு முன்னாடி உலகத்தில் இருந்தது. சஹாபாக்கள் கையில் அந்த வாள் கிடைச்ச போறோம் என்னமோ மேஜிக் வாளாக மாறவில்லை. அவர்கள் ஈமான், அவருடைய பியூரான நோக்கம், அல்லாஹ் உலகத்தை கையில் கொடுத்து அழகு பார்த்தான் அவர்களுக்கு. துனியாவை மூமின்கள் கையில் எடுத்தால் எப்படி என்பதை அல்லாஹ் காட்டினான். இப்பொழுது நேரடியாக வாங்க பலஸ்தீனத்துக்கு. அந்த மக்கள் அவர்களிடம் சப்தம் கேட்குது, பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பெயரால் என்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன் என்று சொன்னால் ரப்புல் இஸ்ஸத்துக்கு அது கேட்குது. இன்னக ஸமீஉத் துஆ, அவன் யா அல்லாஹ் நீ துஆக்களை கேட்கக்கூடியவன் யா அல்லாஹ், எங்களுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய. இய்யாக நஅபுது, பேசுறோம் டைரக்டா, யா அல்லாஹ் உன்னை வணங்குறோம். வ இய்யாக நஸ்தைன், உன்னிடம் உதவி தேடுறோம் என்று பேசுறோமே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேரடியா வந்தீங்கண்டா இந்த யுத்தம் 200 நாட்கள் தாண்டி, இந்த யுத்தத்தை பொறுத்தளவுல அவர்களுக்கு இன்றைக்கு இந்த சின்ன கூட்டத்தை முடிக்க முடியாம போச்சான். இது தோல்வியா வெற்றியா? பாடி பில்டர் சின்ன புள்ளையோட விளையாடுறது, சின்ன புள்ளையோட விளையாடல, குட்ட பாக்குறான், அவன் கை போய் டைல்ல போடுது, இந்த பக்கம் பார்க்கிறான் தடாரண்டு இடுப்பு படுகுது. இதுக்கு எனக்கு இப்ப மசாஜ் பண்ணுங்க, இந்த 10 போட்டுட்டு வர்றான், அடுத்த டொக்கு அடியால ஓடிட்டு. அட பாவிகளா, உலகமே சிரிக்குது. வேர்ல்டு பாடி பில்டர், வேர்ல்ட் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயுதங்களுக்கு என்ன ஆச்சு? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவசரமா எல்லாம் உதவி இறக்க மாட்டான். உதவி இறங்குற நேரம் ரசூலுல்லாஹ் இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹ், ஹஜ்ஜத்துல் விதா, இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய உதவி வர்ற நேரம், வல் ஃபத்ஹ் வெற்றியும் வர்ற நேரம். வரஐத்தன் நாஸ், நபியே நீங்க பாப்பீங்க, யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, கூட்டம் கூட்டமா மக்கள் நுழைவதை பாப்பீங்க. ஃபர்ஸ்ட் 13 years என்ற கிட்டத்தட்ட 4000 நாட்கள், 4000 days ரசூலுல்லாஹ் 100 பேர் பையத்து பண்ணல, 150 பேர் பையத்து பண்ணல. 13 years. அடுத்த 5 வருஷம்
1500 பேர். லாஸ்ட் 3 years எங்க போய் நின்றுச்சு? சுபஹானல்லாஹ், மதீனா கேபிட்டல், இந்த வேர்ல்டுல ஒரு வல்லரசாக இஸ்லாம் உருவாகுது. இஸ்லாமிக் சிவிலைசேஷன் பிரான்சுடைய போர்டை தட்டுது. தோரங்க பிரான்ஸ், இஸ்லாம் வந்துட்டு பிரான்சுக்குள் இஸ்லாம் நுழைகிறது. சின்னவர்கள் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அந்த வரலாறுகளை நீங்கள் தனியாக படியுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் எங்கேயோ பரவி போச்சென்று சொன்னால் நன்றாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி, எல்லா மார்க்கத்தையும் விட இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வோம் என்று வாதா தருகிறான். ரசூலுல்லாஹ்க்கு வாதா கொடுத்த லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி, எல்லா மார்க்கத்தையும் விட இது மேலோங்கித்தான் நிற்கும். இது நாம் வளர்க்கல, நீங்க வளர்க்கல, இது வளரும். இது ரப்புல் இஸ்ஸத் வளர்க்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலஸ்தீனத்தில் அந்த உணர்வோடு நிற்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு சொன்னா இல்ல இல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் ஒண்ணு இல்லை, நாங்களும் உங்களோட வர்றோம் என்றா பிரச்சனை முடிஞ்சு. சின்ன ஒரு கூட்டம் அங்க அல்லாஹ்வுடைய உதவி நேரடியா இறங்கணும். இப்பையும் ரப்பு அவர்களை கைவிடலைன்றதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? அவர்கள்ட்ட இருக்கிற சின்ன சின்ன ஆயுதம் ஓடி வந்து வச்சுட்டு போறாங்க. என்னையோ பங்கருக்குள்ள நிக்கிறாங்க. ஆனால் இன்னும் யுத்தம் ஓயல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முடியல. அதுவா இதுவா, இது கொண்டு வா அது கொண்டு வா, இது மீடியா பேன், வராத வீடியோ வேணாம், என்னெல்லாம் பண்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைவிட மாட்டான். துரோகம் பண்ணி விட்டார்கள். அல்லாஹ்விடம் கையேந்துவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யுத்தத்துடைய உதவி முஸ்லிம்கள் நீங்க பயப்படாதீங்க. வல்லாஹி, ரப்பு மீது ஆணையிட்டு சொல்கிறேன், பத்ரிலே வந்தார்கள். சஹாபாக்களுக்கு தெரியாது இந்த யுத்தம் எப்படி முடியும் என்று தெரியாது. ஷாது பின் முஆத் இடையில நிப்பாட்டினார் ரசூலுல்லாஹ். யா ரசூலல்லாஹ், ப்ளீஸ் நில்லுங்க, நாங்க கூடாரம் அமைச்சு தர்றோம், வராதீங்க, நாங்க போறோம். நாங்க வராட்டி இந்த குதிரையில நீங்க போயிருங்க, நாங்க வந்தா உங்களை கூட்டிட்டு ஊருக்கு போறோம், அவங்களோட யுத்தம் பண்ண போறோம். என்ன உணர்வு தெரியுமா? நீங்க வராதீங்க ரசூலுல்லாஹ், நீங்க வராதீங்க, நாங்க சண்டை பிடிக்கிறோம், நாங்க சண்டை பிடிக்கிறோம். அல்லாஹ்வுடைய சுன்னத் என்றால் என்ன? அந்த சுன்னத்து என்னென்றால், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் பலகீனமாக்கி இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் பலமாக்கிட்டான் என்றால், பலமான கூட்டத்துக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பான், பலகீனமான கூட்டத்திட எல்லாத்தையும் எடுப்பான். அந்த பலகீனத்தை இன்னும் அதிகப்படுத்துவான், பலத்தை இன்னும் அதிகப்படுத்துவான். இந்த பலத்துக்கும் பலகீனத்துக்கும் மோதல் உருவாகிற நேரம் அல்லாஹ் பளிச்சென்று காட்டுவான். பலகீனப்பட்டவர்கள் வெற்றி கொள்வார்கள். இதுதான் சுன்னத். சுன்னத்துல்லாஹி அல்லதி கத் ஹலத் மின் கபில் வலன் தஜித லிசுன்னத்தில்லாஹி தப்தீலா. நபியே, அல்லாஹ்வுடைய சுன்னத்து முன் சென்று விட்டது. வலன் தஜித, நீர் பார்க்க மாட்டீர். அல்லாஹ்வுடைய சுன்னத்து வலன் தஜித சுன்னத்துல்லாஹ், அதாவது தப்தீலா, அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் எந்த மாறுதலையும் நபியை நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அந்த சுன்னத்தை ஒவ்வொன்றா நீங்க வரலாறுல பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சஹாபாக்கள் ரமலானுடைய 17 அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஏனப்பா ஷவ்வால்ல தேர்ந்தெடுக்கலாமே? 16 நோன்புகளை பிடித்து தங்கள் பலகீனமாக இருக்கிறாங்க. ரமலானில் அந்த இரவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வாங்கண்டா, அவர்கள் 300 பேர், சில ரிவாயத்துப்படி 313, சில ரிவாயத்துப்படி 320 பேர். அவர்கள் எல்லோருக்கும் போவதற்கு 100 ஒட்டகம், 100 குதிரை. அதாவது அந்த அது ஒட்டகமா குதிரை ஞாபகம் இல்லை, அதாவது இவ்வளவுதான் இருக்குது. அந்த பக்கத்தில் பெண்களை கூட்டி வந்திருக்கிறார்கள். நைட்டுக்கு ஒட்டகத்தை அறுக்கிறார்கள். 100 பேருக்கு ஒரு ஒட்டகம், 10 ஒட்டகம் அறுக்கப்படுவது. எடுத்து பொறிச்சு சாப்பிடுறாங்க, ஆட விடுறாங்க, பாடல். மக்காவுடைய எல்லா தலைவரும் வந்திருக்கிறாங்க. அபூஜகல், உத்துபா, ஷைபா, உமையா, எல்லாரும் கடும் பலமானவர்கள். உங்க ஊர்ல சண்டி இருப்பான் பாருங்க, அந்த மாதிரி சண்டிய மக்கள் இருந்தாங்க. மதீனாவுல ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் முன் வரிசையில் தொழுகையாளிகள், ரொம்ப பக்குவமான சாதாரண மக்கள், இஸ்லாத்தை ஆரம்பத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரு சில சண்டியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இது அந்த பக்கத்தில் ரவுடி கும்பல் எல்லாம் நிக்குது. அவங்க கையில மக்காவுக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. பெரிய படை 1300. ரமலானுடைய 17 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பயந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது 1000 என்பதற்காக வேண்டி ஷாது பின் முஆத் நிக்க சொன்னாங்க. ரசூல் அவரை பார்த்து சிரிச்சாங்க. இல்ல சாது போவோம்ண்டாங்க. சிரிச்சுட்டே முன்னாடி போனாங்க. இன்றைக்குள்ள தலைவர் மாதிரி, நான் இருந்து ஆபரேட் பண்றேன், நீ முன்னாடி போ, வெத்தின போறோம் நான் சொல்றேன். அதான் கதை. ரசூலுல்லாஹ் முன்னாடி போனார். 56 யுத்தத்தில் 19 யுத்தத்துக்கு நெஞ்சை கொடுத்தவர்கள் ரசூலுல்லாஹ். அப்படி முன்னாடி போனவர்கள் ரசூலுல்லாஹ்.
போகிற வழியில சஹாபாக்கள் போய் யுத்தத்துக்கு ரெடி பண்றாங்க. அந்த இரவு ஒரு துள்ளி ஹதீஸை பரட்டி பார்த்தால் ரசூலுல்லாஹ் தூங்கவே இல்லை என்று வருது. தூங்கவே இல்லை, முழு இரவு ரப்போடு பேசுறார்கள். அதுதான் அடிமை. எஜமானன் அடிமை என்ற தத்துவத்தை படிக்கணும். அல்லாஹ் உனக்கு எல்லாம் தெரியும் என்றா உதவி வராது. கெஞ்சி 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 ஒரு பொஸ்ஸிட்ட ஒரு ஒர்க்கர் கேட்கறது வேற. அடிமை எஜமானண்டா, அடிமைண்டா யாருன்னு நீங்க படிச்சா புரியும். அடிமைண்டா ஆன்மாயில்வாங்க. சந்தையில விற்பாங்க. வாஷிங் மிஷின் எடுத்து போட்டா நீங்க ராத்திரியும் போடலாம், பகலும் போடலாம், 24 மணி நேரம் போடலாம். அது மாதிரி ஒரு மனுஷனை பிடிச்சிட்டு போய் விலைக்கு வாங்கிட்டு போனா அவனுக்கு சாப்பாடு நீங்க விரும்பினா கொடுக்கலாம். ரோட்ல போட்டு மிதி மிதின்னு மிதிக்கலாம். இன்னொருத்தன் கேட்டா நான் வாங்கிக்கிறேன், நீ வாங்கினீங்களே போ. அதான் அந்த காலத்து சட்டம். அடிமைக்கு எந்த உரிமையும் இல்லை. அவன் கெஞ்சுவான் கெஞ்சுவான். இஸ்லாம் சொல்லுது அப்த் ரப். ரப்பண்டா யாரு, அப்தண்டா யாரு? ரசூலுல்லாஹ் அடிமையா நின்று எல்லாம் தெரியும் தானே, உனக்காக வந்தோமே அப்படி சொல்லல. யா ரப், இன்றைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் இவர்கள் அழிந்தால் நாம் போயிட்டோம்டா பூமியில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதற்கு யாரும் மெய்ய மாட்டார்கள். எங்களை கைவிட்டாதையா அல்லாஹ்டு துடித்தார்கள். அந்த இரவு ரசூலுல்லாஹ் கண்ணில் ஒரு துளி தூக்கம் இல்லை. பெருமானார் பத்ர்ல வந்து நிக்கிற நேரம், அதாவது ஷஃபை சரி செய்கிறார்கள். ஒரு தோழருக்கு லேசா பட்டுட்டு, யா ரசூலல்லாஹ் எனக்கு பழி திருக்கணும் யா ரசூலல்லாஹ், உலகத்தில் இப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியாது இந்த பின்னாடி. அப்படியா ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்க. கொஞ்சம் ஆடு இது பண்ணி குத்துங்க பான்றாங்க. மற்ற சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. அப்படியே ரசூலுல்லாஹ்வை கட்டி மோந்து கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இது இந்த யுத்தத்துக்கு பிறகு நானும் நீங்களும் சந்திப்போமான்னு தெரியாது. நானும் நீங்களும் பார்த்துக் கொள்ற கடைசி நாளாக இருந்தால் யா ரசூலல்லாஹ், யுத்தத்துக்கு முன்னாடி உள்ள மனநிலைமையை நான் சொல்லுவதற்கு சொல்கிறேன். அப்படிப்பட்ட நேரம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை கட்டிப்பிடித்து, எனக்கு இந்த வாய்ப்பு வேணும், இதுக்குத்தான் இப்படி கேட்டேன் யா ரசூலல்லாஹ், என்ன நீங்க நோவிக்கல யா ரசூலல்லாஹ் என்று பெருமானாரை கட்டி அரவணைத்து, என் உடலோடு உங்கள் உடல் இதிலே இருக்கட்டும், இது கடைசி நாளாக இருந்தால் நான் அப்படியே ஷஹீதாக்கப்பட்டால் என்ற உணர்வோடு அந்த தோழர் பேசுறார். காலை நேரம் சஜதாவில் இருந்த ரசூலுல்லாஹ் கையை ஏந்தி மேல் அல்லாஹ்விடம் ஏந்தி ஏந்தி கேட்கிற நேரம், பின்னாடி உள்ள அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் எப்பயும் ரசூலுல்லாஹ் முன்னாடி, ரசூலுல்லாஹ் பக்கத்துல, ரசூலுல்லாஹ் பின்னாடி, அல்லாஹ் அவரை அப்படி வைத்திருந்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கபரிலும் அப்படி ரவுலால அபூபக்கர் ரலியல்லாஹு பக்கத்துல, ஜன்னாவிலும் அபூபக்கர் ரலியல்லாஹு பக்கத்துல. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர் மகளை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக ஜன்னாவில் கொடுத்திருக்கிறார். மிக சிறப்பான மனிதர். அவர் பின்னாடி இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய அத்தனை துன்பங்களுக்கும் தன் பின்னாடி நின்ற மிக பெரும் ஒரு மனிதர், மிக பெரும் ஒரு சஹாபி. அவர் தோளில் உள்ள துண்டு கீழே உழுவுது. ரசூலுல்லாஹ் ரப்போடு மதிமயங்கி பேசுகிறார்கள். எடுத்து போடுகிறார். ரசூலுல்லாஹ் ஒரு வேட்டியும் மேலால் ஒரு துண்டும் போட்டிருந்தார்கள். அது கீழே உள்ள திரும்ப போட, திரும்ப உல திரும்ப போட, பல வாட்டி பிடித்து ரசூலுல்லாஹ்வுடைய தோளை பிடித்து, யா ரசூலல்லாஹ் உங்க ரப்பிடம் நிறைய கேட்டுட்டீங்க, போதும் யா ரசூலல்லாஹ், போதும் யா ரசூலல்லாஹ், ரப்பிடம் நிறைய கேட்டுட்டீங்க. பெருமானார் விடவே இல்லை. நேற்று இரவுல இருந்து இன்றைக்கு காலையாகி முன்னாடி படை நிக்கிற நேரம் திடீரென்று ரசூலுல்லாஹ் வானவர்கள் பூமிக்கு இறங்கும் வரைக்கும், பத்ருடைய மண்ணை மிதிக்கும் வரைக்கும் ஹாத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹ் தன் கையை விடவில்லை. அந்த கை கீழே விழுகிறது. ரசூலுல்லாஹ் முகம் அந்த வெண்மையாகிறது. பளிச்சென்ற ரசூலுல்லாஹ் முகம் மின்னுது. மலக்குமார்கள் இறங்குவதை பெருமானார் பார்க்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு பதிவு செய்கிறார்கள். இந்த இடத்துல உத்பா, இந்த இடத்துல அபூ ஜஹல், இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சயஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர், புறமுதுகிட்டு ஓடுவார்கள் இவர்கள். இந்த கூட்டம் புறமுதுகிட்டு ஓடும் என்று குர்ஆன் ஆயத் ஓதிட்டாங்க. யுத்தத்துக்கு முன்னாடி வெற்றி அறிவிச்சிட்டாங்க. யுத்தம் முடியுது. என்ன மக்கா எப்படி வந்தது தெரியுமா? குறைஷி குஃபார்கள் அபூ ஜஹலோடு, உத்பாவோடு, ஷைபாவோடு, உமையாவோடு, பக்கத்து தலைவர்களோடு காலி பண்ணிடுவோம் வந்தார்கள். யுத்தம் முடிய ரசூலுல்லாஹ் டெட் பாடிகளை கிட்ட போறாங்க. அபூ ஜஹல், உத்பா, ஒவ்வொரு டெட் பாடியும் இருக்குது. ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க,
உங்க ரப்புடைய வாக்குறுதி உண்மை என்று புரியுறீங்களா? உமர் பின் கத்தாப் பக்கத்துல யா ரசூலல்லாஹ், செத்த பணத்துக்கு பேசினா கேக்குமா? செத்ததோட பேசு. அல் ஆன் யஅலமூன். உமர் இப்ப அவர்கள் புரிகிறார்கள். உமர் இவர்கள் இப்ப புரிகிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. கதை முடிந்தது. மக்கத்து குறைஷிகள் ஓடினார்கள். என்னப்பாச்சு? பொருளாதாரத்துக்கு என்னாச்சு? வாள் வெட்டோட வந்த மிக பெரும் வீரர்களுக்கு என்னாச்சு? இதுதான் நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி. பளிச்சென்று நீங்கள் எடுங்க பேனாவை, நீங்க எடுங்க புக்க. இஸ்லாமிய மிக முக்கியமான யுத்தங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க கேட்டு கேட்டு படிங்க. நீங்க எந்த யுத்தத்தையும் கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு காட்டுவேன். அந்த யுத்தம் எல்லாம் முஸ்லிம்கள் பலகீனம். நீங்கள் போய் அஹ்ஸாப் எடுத்துக்கொண்டா கல்லு கட்டின காலம், பசி, அந்த நேரம் ஹவுஸ் ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு குழி தோன்றாங்க, சாப்பிட வழி இல்லை. இந்த நேரத்தில் தான் முஸ்லிம்களுக்கு நீங்க போய் தபூக்கு போங்க. தபூக் யுத்தம் 20,000 முஸ்லிம்களோட படை, பஞ்ச காலம், கடுமையான வறட்சி காலம், தண்ணீர் இல்லாத நேரம். அந்த நேரம் பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் ஒவ்வொரு யுத்தத்தும் முஸ்லிம்கள் உலக ரீதியாக ஆயுதம் இல்லாதவர்கள், படை இல்லாதவர்கள். உங்களுக்கு தெரியும், தபூக்ல வந்து ஒரு கூட்டம் அழுது அழுது போறார்கள். எங்களுக்கு வர ஆசை யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒட்டகம் இல்லப்பா, ஏறதுக்கு இடம் இல்லப்பா. முஸ்லிம் உம்மத்து எங்க போச்சண்டா? நாங்களும் அல்லாஹ்ட பாதையில வரணுமே, எங்களுக்கு ஒட்டகம் இல்லையே, எங்களை கூட்டிட்டு போங்க. அல்லாஹ் சொல்றான், அழுது கொண்டு போறார்களே. உண்மையாளர்கள் அவங்க பொய்க்கால் அல்ல, உங்களோட வரணும் என்று ரசூலுல்லாஹ்வோடு வரணும் என்று அவர்கள் நேசித்தார்கள். அவர்கள் வந்தார்கள். இன்னமும் அந்த பஞ்சம் இருக்குது. உஸ்மான் கொட்டினாங்க தங்க காசிகளை. உஸ்மான் ஃபில் ஜன்னா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மர்மவனை பார்த்து, உஸ்மான் ஃபில் ஜன்னா, இன்னொரு 100. உஸ்மான் ஃபில் ஜன்னா, இன்னொரு 100. உஸ்மான் ஃபில் ஜன்னா. போட்டு 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 இருப்பதையெல்லாம் போட்டுதான் யுத்தத்துக்கு போனார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் டொட்டாக இருந்த மதீனா உலகத்தில் மிக பெரும் சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக மாற்றப்பட்டது. ஷாம் பிடிக்கப்பட்டது. சிரியா பிடிக்கப்பட்டால் சிரியாவுடைய அத்தனை சொத்துகளும், இதுவரைக்கும் மதீனாலிருந்து ஒட்டகம் போச்சு, இப்ப வைரோடியமும் மாணிக்காவும் மதீனத்தை நோக்கி வருகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய ஊரை நோக்கி வருகிறது. எல்லா தங்கமும் அங்க குமிகிறது. தோழர்கள் தொடவில்லை. ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே இஸ்லாத்தை பரப்புவதற்கு அந்த ரோம சாம்ராஜ்யங்களுடைய முழு சொத்தும், பாரசீக சாம்ராஜ்ய முழு சொத்தும் அவர்கள் செலவழித்தார்கள். இஸ்லாம் வாளால் பரப்பப்படவில்லை. இஸ்லாம் வாளால் வெற்றி கொள்ளப்படவில்லை. அல்லாஹ்வுடைய உதவி மலக்குமாரில் இறங்கினது. வல்லாஹி, எங்களுடைய துவாக்கள் அவர்கள் மீது, பலஸ்தீன மக்கள் மீது இருந்து, அவர்கள் இந்த தீனிலே உறுதியாக நின்றால் மத்தா நஸ்ருல்லாஹ் நாங்கள் ஒவ்வொருவரும் முகத்தை பார்த்து கேட்டுக்கொள்கிறோம். எப்ப அல்லாஹ்வுடைய உதவி? வரலாறு சொல்லுது, ஒரு சின்ன காயம் பட்ட உடனே அல்லாஹ்வுடைய உதவி வராது. துடிக்க துடிக்க மனிதர்கள் அங்கலாய்க்கிற நேரம், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி கிட்ட 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 அது வந்து சேர்ந்தால் இந்த பூமி அவர்களை தாங்கி பிடிக்கும். இந்த வானம் அவர்களுக்கு திறக்கப்படும். ஷாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு 36 வயது இளைஞன், தன் கல்பு பூராக நபியை சுமந்தவர், மதீனாவுக்கு வருவதற்கு காரணமாக உள்ள ஹவுத் குலத்தின் தலைவர். அவருடைய ஜனாசா அஹ்ஸாப்ல அவர் கொலை செய்யப்படுகிறார். அவருடைய ஜனாசாவை தூக்குற சஹாபாக்கள் அவரை அடக்கிவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வெயிட்லெஸ், பாரம் இல்லை யா ரசூலல்லாஹ், ஜனாசாவை தூக்குறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு மலக்குமார்கள் ஜனாசாவுக்கு கலந்து கொண்டார்கள். ஷாதுடைய ஜனாசாவை வானவர்கள் தூக்குறார்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஷலூலஹு தஸ்பீத், அவர் மன உதிக்கு துஆ செய்யுங்கள் என்றார்கள். வானவர்கள் இந்த பூமியில் கலந்து கொண்ட ஜனாசாக்கள் மதீனா நகரத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வானம் திறக்கப்படுகிறது மனிதர்களுக்காக வேண்டி. அவர்கள் அல்லாஹ்வை நம்பி உறுதியாக நின்றால், அல்லாஹ் சொல்ல, தன்சுருல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்க உதவி செஞ்சா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அதாவது உங்க பாதங்களை அவன் உறுதி செய்வான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் இந்த உலகத்தில் யாராலும் உங்களை மிகைக்க முடியாது. அன்பு சகோதரர்களே, நாங்கள் இபாதுர் ரஹ்மான்களாக மாறுவோம். பலஸ்தீன மக்களுடைய ஹிதாயத்துக்கு துஆ செய்வோம்.
அங்க உள்ள ஜனாசாக்கள் ஷஹாதத்துடைய அந்தஸ்தை அடைவதற்கு துவா செய்வோம். அவர்களுடைய மன உறுதிக்கு துவா செய்வோம். அவர்களுக்கு பலத்த சோதனை. நுதாவிலுஹா பைனன்னாஸ் வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ். காலச்சக்கரம் மனிதனுக்குள் உருண்டோட செய்யப்படுகிறது. அந்த காலச்சக்கரம் இப்பொழுது அவர்களுக்கு, நாளைக்கு எங்க பக்கம் அது திரும்பலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய அந்த சோதனையை இலகுவாக்க சொல்லி அல்லாஹ்விடம் கேட்போம். ரஹ்வர் ரஸாக், ரப்புல் இஸ்ஸத் அவர்களுக்கு ரிஸ்க் கொடுப்பார். இந்த யுத்தத்தில் வானவர்கள் வந்து இதையெல்லாம் அழிக்கிற காலம் நெருக்கத்தில் இருக்கணும் என்று நாம் ஆதரவு வைக்கிறோம். ரப்பிடம் கேட்கிறோம். இந்த மண்ணிலே வானவர்கள் இறங்கினால் மதீனா டொட்டாக இருந்தது. அது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு, அபூபக்கர் ஹலீஃபா அவருடைய மரணம், உமர் பின் கத்தாபுடைய மரணத்துக்கு பிறகு மெப்ப மார்க் பண்ணினா உலகத்தில் பெரிய பகுதி அது முஸ்லிம் கண்ட்ரீஸாக மாறிச்சு. 1924 வரைக்கும் உலகத்தை ஆண்டவர்கள் முஸ்லிம்கள். இன்னொரு வேர்ல்டு வார் வராமல் குர்ஆனோடு முஸ்லிம்கள் பயணித்தால் முஸ்லிம்கள் தலைமையை சீக்கிரமாக எடுப்பார்கள் என்று வெஸ்டர்ன் தெரியும். அவர்கள் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை நம்புகிறார்களா இல்லையா என்று தெரியாது, அவர்களுக்கு ஒன்று தெரியும். அதனால் தான் சொன்னேன், சின்ன துண்டு புடவைக்கு அவர்கள் துடிப்பது. நீங்கள் இந்த கலாமுல்லாவோடு சேர்ந்தால் உங்க குவாலிஃபிகேஷன் எதுவும் தேவையில்லை. நீங்கள் உங்க சிவியை கொண்டாந்து என்ன படிச்சுங்கன்னு காட்ட தேவையில்லை. நீங்கள் நேர்மையானவராக மாறிடுவீங்க. இரவு அழுகைக்குரியதாக மாறும். ரப்போடு நீங்கள் உறவு வைப்பீங்க. நீங்க பயப்பட மாட்டீங்க. இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு படிச்சு தருவானாம். அல்லாஹ் உங்களுக்கு படிச்சு தருவானாம். அப்படிப்பட்ட அடியார்கள் வரக்கூடாது என்பதற்கு வெஸ்டர்ன் வேர்ல்ட் திட்டமிட்டு முஸ்லிம்களுக்கு ஆபாசத்தை கொண்டு வந்து கொடுத்து, குடிங்க அப்பா, விபச்சாரத்தை பாருங்கப்பா, இதுதான் லைஃப் அப்பா என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அதையும் சொன்னார்கள். உம்மத்தை பார்த்து சொன்னார்கள், மக்களே ஒரு காலம் வரும், ஷிப்ரன் பிஷிப்ரின், சான் சானாக முலம் மூலமாக நீங்கள் யூதர்களையும் நசாராக்களையும் பின்பற்றுவீங்க என்று பேர் சொல்லி சொன்னாங்க. அவனோட உடம்பு பொந்துக்குள்ள பூந்தா நீங்களும் போருவீங்க. எங்க யுவதிகளுக்கு ட்ரெஸ் சொல்லி கொடுக்கிறது யூதனும் நசாராகும். எங்க பொடியமார்களுக்கு கட் சொல்லி கொடுக்கிறது ஹேர்கட் யூதனும் நசாராகும். அவனுக்கு தாடி கேவலம் என்று சொல்லி கொடுக்கிறது யூதனும் நசாராகும். உம்மத்தை உருவாக்கி தேம்பி தேம்பி அழுகிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பயந்து போய் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அதாவது எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு பிறகு இந்த துனியா திறந்து தந்தா நீங்க மயங்கி போயிருவீங்க பயமா இருக்கேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுல இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும், நான் புரியணும் என்பதற்குத்தான் வரலாறுல இருந்து உங்களுக்கு வந்தேன். இந்த துரோகம் ஏனென்று. ஆனால் பலஸ்தீனத்தை பற்றி நிறைய சொல்லியிருந்தாலும் இந்த நேரம் தடையாக இருக்கிறது. இன்னும் நிறைய அப்டேட்ஸ்கள் நீங்க லைவா பார்க்குறீங்க. ஒன்றே ஒன்று மட்டும் கல்புல வச்சுக்கோங்க, இப்ப நடக்கிறது அற்புதம் அற்புதம் அற்புதம். இது ஒரு நாள் வேலை, சில மணித்தியால வேலை, இஸ்ரேலுக்குள்ள பலத்தில். ஆனால் அவனுக்கு தெரியல, அவனுடைய எல்லா பிளானும் அவுட் ஆகுது. அவன் தடமாறுறான், பைத்தியம் பிடிக்குது. வாட்ஸ் ராங், என்ன நடக்குது எங்களுக்கு? அவங்க பத்திரிகை எலியோ தகரனோத் போன்ற மீடியாக்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன ஆகுது என்று தெரியாமல் துடிக்கிறார்கள். இதுதான் ரப்பு. அவனின் பக்கம் ஒரு கூட்டம் இருந்தால் அல்லாஹ் அவர்களோட நடக்கிற விதத்தை வரலாறு நமக்கு சொல்லி தந்து விட்டது. அந்த வரலாறு முடிந்தது. ஆனால் தற்காலிகத்தில் அதில் இந்த பாடத்தை எடுத்து இதை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற போராட்டம் மறுமை வரைக்கும் நிற்காது. அதாவது இப்லீஸோட ஷைத்தானோட உள்ள அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியை பார்க்கிறோம். எங்களுடைய பங்களிப்பு அந்த சகோதரர்களுக்கு நேரம் கொடுக்கிற நேரம். அவர்கள் சாப்பிடவில்லை. அவர்களும் பில்டிங்கில் இருந்தவர்கள் இன்றைக்கு ரோட்டில் கிடைச்சா பறித்து சாப்பிட்ற அளவுக்கு துடிக்கிறார்கள். ரப்பு கைவிட மாட்டான். ரப்பு ரஸாக், அவன் கொடுப்பான். எங்க பங்களிப்பை செலுத்துவோம் துவாவோட. இதுதான் எங்க பங்களிப்பு, வேற ஒன்றும் இல்லை. நேரம் கிடைக்கிற நேரம் அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக.